ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ் ஓவர். புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹிஸ்டாரிக்கல் லவ் ஸ்டோரியோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். மாயா அடித்த அடியில் ரொம்ப நாள் கோமாவில் இருந்த பீச்சில் இப்போ தான் கண்ணை தந்திருப்பான். வெளில வந்தோடனே அவனுக்கு ஒரு அடி விழுகும். பார்த்தா மாயா ரொம்ப வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். என்னைய நீ அடித்தா நான் உன்னை அடிக்காமல் விட மாட்டேன் பாரு அப்படின்னு பீச்லேயும் மாயா அடிக்கிறதுக்காக வருவான். மாயா பதிலுக்கு அடிப்பான்னு பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவா. இந்த சைட் யுவானுக்கு லியா பண்ணது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சரி, கோவப்பட்டு அவளுக்கு பெருசாக பனிஷ்மெண்ட் கொடுப்பான்னு பார்த்தா, இங்கே பாரு உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் என்னன்னா, நீ நைட் ஃபுல்லாக வெளியில் தான் நின்றுட்டு இருக்கணும். அப்புறம் நான் உன்னை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன். நான் பண்ண ப்ராமிஸை காப்பாற்றுவேன் அப்படின்னு யுவான் சொல்லுவான். யுவான் சொன்னதான் கேட்கவும் லியா சொல்வா, கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. இந்த சைட் மாயா வந்து நடுங்கிட்டு இருப்பாளா. இதெல்லாம் பீச்லேயும் பார்த்தோன்னே இருப்பா. பீச்லேயும் மாயா வந்து ஒரு பையன் தான் நினச்சிட்டு இருப்பான். இது பார்த்தோன்னே மாயா போய் ஹக் பண்ணிக்கிட்டு அவன் மேலே கால் போட்டு அவளை கட்டி பிடிச்சிக்குவான். சரி, குளிர் வந்து சூடாக இருந்தால் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கண்ணை திறந்து பார்த்தா பீச்லேயும் முகத்தில் தான் முடிப்பாளா. மாயாவுக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடும். பீச்லேயே போட்டு அடிச்சு போடுவா. பீச்லேயும் மறுபடியும் எங்கள் கிராமத்தில் நாங்கன்னா முட்டை ஓட்ட சுட்டெல்லாம் திம்போம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவானா. மாயாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். போடாமல் அப்படின்ட்டு வெளில வந்துடுவா. வெளில வந்து பார்த்தா லியா மாயாவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வந்திருப்பான். மாயாவோட ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும்ல. அதை பார்த்தோன்னே லியாவுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக போயிடும். சரி, என்னால் தான் எல்லா தப்பு என்னால் தான் உனக்கு இப்படி ஆகி போச்சுல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பான். இப்போ இப்போ எதுக்கு நீ புலம்பிட்டு இருக்க, அதெல்லாம் விடு, இதெல்லாம் என்னோட தப்பு தான். யாரோ தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் அந்த கண்டென்ட்டை வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஈஸியாக ஒருத்தவங்க சுயநினைவு இல்லாமல் போக முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேர்த்த தவிர யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்மளோட சீக்ரெட் பிளான் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மாயா சொல்வா. சரி, அதனால் என்ன, அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு லியா சொல்வாளா. என்ன சொன்ன நீயே அப்படின்னு மாயா கேட்பா. இல்லைப்பா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த யுவானுக்கு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்துக்கு பாறேன் அப்படின்னு லியா வந்து என்ன பேசுகிறோங்கிறமே தெரியாமல் அப்படியே குழம்பி போய் அவள் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த நாதனுக்கு நடந்த விஷயமெல்லாம் தெரியும், இருந்தாலும் என்கிட்ட கோவப்படவே இல்லை பாருவே, அவன் ஒருவேளை நல்லவனாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி உளறிட்டு இருப்பாளா. இதெல்லாம் கேட்கவும் மாயாவுக்கு புரிஞ்சு போச்சு. லியாவுக்கு யுவான் மேலே வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. இவள் வெளில சொல்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பா. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து சாய் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. சாயை பார்த்தா கோமாளி மாதிரி இருப்பார். அவரோட கண்ணை பார்க்குறதுக்கு பேண்டாவோட கண்ணு மாதிரியே இருக்கும். இங்கே நடந்த எல்லாத்தையும் வந்து பாய் கிட்ட சொல்லுவார். சார், நம்ம நினச்ச மாதிரியே வந்து மாயா வந்து ஃபேக்கு தான் அப்படின்னு சொல்லுவான். என்ன நடந்துக்கும்னா, பாய் தான் அந்த மார்ஷியல் ஸ்கிரிப்டை வந்து மாற்றி வச்சுருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அவன் பைத்தியமாக இருந்திருக்கணுமே அப்படின்னு பாய் சொல்லுவான். அப்போ தான் சாய்க்கு வந்து ஒன்று தட்டுப்படுது. ஒருவேளை நம்ம இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கானோ இவனாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவர் பாட்டு பைத்தியம் மாதிரி ஜங்குன்னு குதிச்சுட்டு இருப்பாரு. இந்த சைட்லியா யுவான் சொல்லி கொடுத்த மாதிரி வால் பயிற்சி வந்து செஞ்சுட்ருப்பா. தேர்ட் ஸ்டெப் போகும்போது அவளோட கை வந்து ட்விஸ்ட் ஆகி வால் கீழே விழுந்து இவளும் கீழே விழுகிற மாதிரி போயிடுவா. யுவான் தான் அவளை போய் தாங்கி பிடிப்பான். அப்போ தான் யுவான் ஒன்று யோசித்து பார்க்குறான். இவ்வளோ நேரம் அவள் கூட ரொம்ப க்ளோஸாக தானே இருந்தான். அவள் கையில் வேறு வால் இருந்துச்சு. இப்போ நினச்சா கூட அவள் நம்ம கொண்டிருக்கலாம், ஆனால் அவள் நம்மளை கொல்லவே இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான். யுவான் இந்த மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து லியா நோட் பண்ணிவிட்டு, என் மேலே கோவப்பட போகிறீங்களா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்பா. நீ ஃபஸ்ட்டு உன்னோட மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணணும் தான், ஆனால் அதுக்கு நீ ஒன்று பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி நைட் லியா வந்து பைத்தியக்காரி மாதிரி காக்கான்னு கத்திக்கிட்டு இருப்பான். எவன்டா அது முன்னோக்கி போகிற பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுது, என் கையில் கிடச்சிங்கன்னா செத்திங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாள். அப்பன்னு பார்த்து அவளோட ரூமுக்கு சாயும் பாயும் வருவாங்க. அவங்க 2 பேரும் வரதை பார்த்தோன்னே அப்படியே லியா முடியாத மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் வரும்போது யார் கணக்கு கீழே கருவளை வந்திருக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கத்திக்கிட்டே வருவாங்க. வந்து பார்த்தா லியா வந்து முடியாத மாதிரி படுத்துருப்பா. கூடயே வந்து யுவான் உட்காந்துருப்பானா. அங்கே நடக்காத எல்லாத்தையும் பார்த்துட்டு பாய் சொல்லுவார். கண்டிப்பாப்பா, இதெல்லாம் தீய சக்தியோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம்ப்பா யுவான், நீ என்ன பண்ணுறேன்னா இந்த விஷயத்தை வேறு யார்ட்டையும் சொல்லிடாது, அப்படியே சீக்கிரட்டாகவே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சாய் அங்கேருந்து இழுத்துட்டு ஓடி போயிடுவார். அவங்க 2 பேர் போனதுக்கப்புறம் யுவானும் லியாவும் நார்மல் ஆயிடுவாங்க. நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ட்ராமா போட்டால் தான் நம்ம தப்பிக்க முடியும். அப்புறம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ ரூமை விட்டு அவ்வளோக்கா வெளில போகாத, ஏன்னா வெளில யாராவது பார்த்து சந்தேகப்பட்டாங்களா நமக்கு பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு யுவான் சொல்லுவான். ஆனால் லியாவுக்கு வந்து கடுப்பாக இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவன் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு இருப்பா. இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயமும் மாஸ்டர் கிட்ட வந்து போகும். மாஸ்டர் வந்து பாயை கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டு இருப்பாரு. நீலாம் ஒரு செக்ட் லீடராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைடா, உங்கள்கிட்ட இருந்து அந்த பதவியே பறிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு செக்ட் லீடராக இருந்துட்டு அடுத்தவங்களுக்காக நீ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஃப்யூச்சரில் எவனா இந்த மாதிரி தப்பு பண்ணுறதை நான் பார்த்தேன், கண்டிப்பாக நம்ம சட்டப்படி என்ன தண்டனையோ அதை கொடுத்தே தீருவேன் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பாய் கேட்டுட்டு சரிங்க சார், சாரி சார், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அன்றைக்கு நைட் லியா யுவான் சொல்லி கொடுத்த அந்த வால் பயிற்சி வந்து செஞ்சுட்டு இருப்பா. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் யுவான்கிட்ட கேட்பான், ஏன்னா உங்களோட ஸ்டூடெண்ட்டை வந்து ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு. ஆனால் யுவான் ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இவனில் வந்து ஸ்டூடெண்ட்டை ஏற்றுக்கிட்ட ஏதாவது சிக்கலாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பான். அப்புறம் உன்னோட கல்யாண ட்ரெஸ்ஸை நான் ஹாசினியை வச்சு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், அவளை வச்சு நீ ரெடி ஆகிக்கோ, கல்யாணம் ரொம்ப கோலாகலமாக நடக்கும் அப்படின்னு யுவான் சொல்லுவான்.
ஆமாம், எங்கள் ஊர்லேயும் கல்யாணம்னா நல்லா கோலாகலமாக பேண்ட் வாத்தியத்தோட தான் நடக்கும், எனக்கும் தெரியும் அப்படின்னு லியா சொல்வான். இருந்தாலும் லியா கொஞ்சம் பயமாக இருக்கும், எங்கே யாராவது தன்னை கண்டுபிடிச்சிருவாங்களோ, தன் மேலே சந்தேகம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன நடந்தாலும் சரி, பாய்க்கு மட்டும் எந்தவித டவுட்டும் வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த கல்யாண நாளும் வந்துடும், எல்லா இடத்துலையும் வந்து ரெட் கலரில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. லியா தன்னோட ரூமில் கல்யாணம் பொண்ணு மாதிரி அழகாக மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாள். ஆனால் லியாவோட கல்யாணத்துக்கு அவங்க பேரண்ட்ஸ் தான் கூட இல்லையே அப்படிங்கிற நினச்சி கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது யார், யுவானை தானே. அதை நினைக்கவும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் காணாமல் போய் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள். 2 பேருமே அந்த ட்ரெடிஷ்னல் முறைப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் மரியாதை செலுத்துவாங்க. கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த ஒயின் வந்து குடிப்பாங்க அவங்க ட்ரெடிஷ்னல் படியாக, அதையும் குடிச்சு முடிப்பாங்க. அதுக்கப்புறம் யுவான் வந்து லியா வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருப்பானா, திடீர்னு வந்து கிஸ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். லியாவுக்கு வந்து யுவான் இந்த மாதிரி பண்ணது வந்து பிடிக்கல, ஆனால் கோச்சிட்டு வெளியில் போயிடுவா. யுவான் வந்து வேணும்னே தான் இந்த மாதிரி வந்து செஞ்சுருப்பான். ஏன்னா அவங்க ரூம்குள்ளே யாரோ பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க வந்து உள்ளே வந்திருப்பான். வெளியில் நடந்து வந்துட்டு இருக்க லியாவுக்கு வந்து கோபம் தாங்காது, அதனால் அங்கே இருக்க ஒரு தூணை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். ஒருவேளை நம்மளை வெளில தள்ளிட்டு உள்ளே வேற யார் கூட இருக்கானோ, அவள் வேற மாஸ்டர்னு கூப்பிட்டு இருந்தாலே கண்டிப்பாக அவளாக தான் இருக்கும் அப்படின்னு லியா கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். என்னென்னு போய் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு அவள் வந்துட்டு இருப்பாள். உள்ளே பார்த்தா யுவானா அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தானே, அவங்க 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்ருப்பாங்க. அவன் பண்ணுற ஒவ்வொரு மூவும் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்போ தான் யுவான் ஒன்று கண்டுபிடிக்கிறான், அவன் பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து ஜின் மலைத்தொடர் இருக்கக்கூடிய ஸ்கில்லோடு வந்து ஒத்து போகுதுன்னு. அப்பன்னு பார்த்து லியா வந்து அங்கே என்ட்ராயிடா. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத வந்து அவள் பார்த்து பயந்து ஓடாமல் அங்கே இருந்து எதிர்த்து போராடுவோன்னு சொல்லிட்டு முன்னாடி வரா. தன்னோட கேட் ஸ்க்ராட்ச் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி எப்படியாவது அவனை வந்து சண்டை போடணும், வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வருவா. ஆனால் நம்ம பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கே வந்து லியா வந்து அட்டாக் பண்ண வருவான். இதை வந்து யுவான் நோட் பண்ணிவிட்டு அந்த அட்டாக்கை வந்து யுவான் வாங்கிக்கிட்டு லியா வந்து காப்பாற்றிடுவான். இதனால் யுவான் வந்து பிளட் வாமிட் எடுத்துருவான். யுவானை வந்து கட்டில் வந்து படைக்க வச்சுருப்பாங்களா, பக்கத்துலேயே வந்து லியா இருப்பா. அப்போ யுவான் வந்து சொல்வான், இனிமேல் நான் உயிர் பழைக்கிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது, எனக்கு கடைசி ஆசையாக ஒன்று இருக்குது லியா, நீ என்னை ஹஸ்பண்ட் மட்டும் கூப்பிடு அப்படின்னு அவன் சொல்வான். இதை கேட்கும் லியாவும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மறுபடியும் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டே இருப்பா. இங்கே பாருடா, நான் எத்தனை தடவை வேணால் கூப்பிட்றேன், எங்கே கூப்பிட சொன்னாங்க கூட நான் இப்படியே கூப்பிட்றேன்டா, தயவு செஞ்சு நீ எனக்கு உயிரோட வந்துடும்டா, எந்திரா மொல்ல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் வந்து வெளிலேருந்து பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவான். அவன் அங்கிட்டு போனதுக்கப்புறம் யுவான் வந்து நார்மல் ஆயிடுவான். அப்போ தான் லியாவுக்கு புரியுது, இவ்வளோ நேரம் அவன் நம்மளை வந்து ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்குவான். யுவான் பொறுமையாக நடந்தது என்ன அப்படிங்கிறத சொல்லி லியாவுக்கு வந்து புரிய வைப்பான். இந்த மாதிரி அவன் ஏற்கனவே ரூம்குள்ளே வந்தது நான் பார்த்துட்டேன், அதனால தான் நான் இப்படி செஞ்சேன், எனக்கு ரொம்ப சிவியராக வந்து காயம் பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவன் இங்கேருந்து போவான், அதனால தான் இப்படி நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு யுவான் அவன் சொல்வான். அன்றைக்கு நைட் 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை. 2 பேரும் அந்த சின்ன பெட்டில் தான் ஷேர் பண்ணி படுத்துக்குவாங்க. ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி லியா ஒரு கண்டிஷன் போடுவாள், இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னு யுவான் என்ன பண்ணுவான்னா லியா மேலே கையை தூக்கி போட்டு அவளை வந்து கட்டி பிடிச்சிக்குவான். இங்கே பாரு, இந்த மாஸ்டர் எப்போயுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ஆனால் நீ எல்லா பேத்துக்கு முன்னாடி என்னை வந்து மாஸ்டர் தான் கூப்பிடணும், புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லியாவுக்கு வேறு வழியிலேயே என்ன சொல்கிறான்னா அதை என்ன கேட்டு தானே ஆகணும். அப்புறம் லியா சொல்வா, சரி எல்லாமே நம்ம பிளான் படி தான் போயிட்டுருக்கு, ஒருவேளை யாராவது உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு லியா கேட்பாளா. அதான் இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு யுவான் சொல்வான். இதை கேட்கவும் லியாவுக்கு வந்து கடுப்பாயிரும், போடாமல அங்கிட்ட அப்படின்னு தள்ளி விட்டுருவா. இந்த சைட் பீச்லேயும் மாயாவும் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்களா. அவள் பீச்லேயும் வந்து குடிச்சிட்டு நல்லா புலம்பிக்கிட்டே இருப்பான். மாயாவும் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா சாமி அப்படின்னு தலையாட்டிகிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில் லியா கண்ணை திறந்து பார்த்தா யுவான் வந்து தூங்கிட்டு தான் இருப்பான். சரிடா சாமி, எந்திருக்க முன்னாடி இங்கேருந்து ஓடி போடுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுவா. ஒரு பக்கம் சாய் பாய்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவான், சார் உங்களோட வான் மேஜிக்கை யூஸ் பண்ணனால அந்த யுவான் உயிர் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவான். அன்னைக்கு நைட் மாஸ்க் போட்டு வந்தானா அது வேறு யாருமே இல்லை, நம்ம பாய் தான் இந்த மாதிரி வந்திருப்பான். சாய் யுவானுக்கு ஃபுட் கொடுக்குற மாதிரி அங்கே வந்து என்ன நிலைமைங்கிறத நோட் பண்ணுறதுக்காக வருவான். யுவானுக்கு இந்த மாதிரி அடிப்பட்டது சாய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வெளியில் ரொம்ப அக்கறை காட்டுற மாதிரி, அம்மா யார் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்பான். யார் என்னங்கிறத பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை, ஆனால் அவன் வந்து யூஸ் பண்ண ஸ்கில்லை பார்க்கும்போது ஜின்மலை தொடரோடு இருக்கக்கூடிய ஸ்கில்லோடு ஒத்து போச்சு அப்படின்னு யுவான் சொல்வான். இதை கேட்டோன்னே லியா ஒரிஜினல் கேரக்டர் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. யாரை பார்த்து பழிப்போட பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி மாறி சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. இதை பார்த்தோன்னே சாய் அங்கேருந்து ஓடி போயிடுவார். சாய் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நார்மல் ஆயிடுவாங்க. சாய் ரியாக்ட் பண்ணது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் புரியுது, அப்போ நேற்றுக்கு அட்டாக் பண்ண வந்தவங்க வேறு யாருமே இல்லை, பாய் தான்ட்டு. யுவானும் லியாவும் கார்டன் வழியாக நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது யுவான் லியா கிட்ட ரொம்ப க்ளோஸாக போவானா. சரி நம்மளை கிஸ் பண்ண தான் வரான்னு சொல்லிட்டு லியா வந்து கண்ணை முடிக்குவா. பார்த்தா யுவான் வந்து லியா தலையில் இருந்த இதெல்லாம் வந்து எடுத்து போகிறதுக்காக தான் கிட்ட வந்திருப்பான். கண்ணை திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு புரியுது, சே நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் சங்கடமாக போயிடும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் மறந்துட்டு யுவானோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவா. 2 பேர் ரூமுக்கு வந்து பார்த்தாங்கன்னா அங்கே நிறைய கிஃப்ட்ஸாக இருக்கும். அது கூட சேர்ந்து ஒரு ஜேட் பெண்டன்ட் இருக்கும். அந்த ஜேட் பெண்டன்ட்டை பார்க்கவும் லியாக்கு எங்கோ பார்த்த மாதிரி இருக்கும், ஏன்னா அது ட்ரீம் சிட்டியோட ஜேட் பெண்டன்ட்டு. அங்கே கூடவே ஒரு புக் இருக்குமா, அதெல்லாம் பார்த்துட்டு லியா கேட்பா அது யார் அனுப்புனது அப்படின்னு. இந்த கிஃப்ட்டை பீச்லிங்கிறவங்க தான் கொடுத்தாங்க, வெளியில் தான் இருக்காங்க மேடம் அப்படின்னு ஹாசினி சொல்வா.
லியா உடனே வெளியில் ஓடி வந்து யாருன்னு பார்க்கறதுக்காக வருவா. ஏன்னா லியாக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஒரிஜினல் வேல்ல பீச்லி தான் இவளோட ஃபியான்சியாக வந்து இருந்திருப்பான். பீச்லி வந்து ஒரிஜினல் வேல்ல ட்ரீம் சிட்டியோட மூத்த மகனாக இருந்திருப்பான். அதெல்லாம் ஞாபகம் வரும். அவன் தான் இவனா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வெளில வந்து பார்ப்பான். பீச்லி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதால லியா பார்த்துட்டு என்ன இவ இவ்வளோ வித்தியாசமாக இருக்கான், இவனோட குடும்பம் ஒன்றும் அவ்வளோ ஏழ்மையான குடும்பம் கிடையாது, இவ வேலைக்கு வந்து தான் அவங்க குடும்பம் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான். லியா இந்த மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறத வந்து பீச்லி பார்த்துட்டு ஏன் நம்மளை இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு குரங்கு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். பீச்சில் இந்த மாதிரி பார்த்தோன்னே லியாக்கு வந்து டவுட் வந்துடும், இவ உண்மையான உலகத்துலேருந்து வந்தவனா இல்லை இவ பிரதிபலிப்பா, ஒன்றுமே புரியலையே, சரி எதுக்கு நமக்குள்ளே நம்ம கன்ஃபியூஷன் ஆகிட்டு இவங்கிட்டே கேட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் கையை பிடிச்சிட்டு டே உண்மையை சொல்கிறா அப்படின்னு லியா மேட்டுவாளா. உடனே பீச்சில் ஐயோ சாமி என்னை ஆள விட்றா அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே யுவான் பார்த்துருவான். இவ யார் கூட பேசிகிட்டு இருக்கா, இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில அப்படி என்ன தான் சம்மந்தம் அப்படின்னு யுவானுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். லியா வந்து பீச்லேயே சேஸ் பண்ணிகிட்டே போயிடுவா. ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டே அப்படியே நடு காட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்பான்னு பார்த்து மாயா வந்து லியாவை பார்த்துருவா. ஏன் லியா நீ பீச்லேயே சேஸ் பண்ணிட்டு போகிற அப்படின்னு மாயா கேட்பா. எனக்கு அவனை தெரியும், ஆனால் எனக்கு அவனை தெரியாத மாதிரி அவன் நடிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்கா, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக தான் நில்றா பேசணும்னு சொல்கிறேன், ஆனால் அவன் பாட்டு ஓடிட்டே இருக்கான் அப்படின்னு லியா சொல்வா. இங்கே பாரு லியா, இந்த மாதிரி ஒரு பையன் பின்னாடினா ஓடி பிடிச்சினா விளாண்டுட்டு இருக்காது, வெளியில் இருக்கவங்க யாராவது பார்த்தாங்கன்னா தேவையில்லாமல் காசிக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு மாயா கேட்பா. வெளில யார் என்ன பேசுகிறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது, நேற்று நைட்டு யுவானை கொல்ல வந்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அது வேறு யாரும் இல்லை பாய் தான் அப்படின்னு லியா சொல்வா. ஆனால் மாயாவுக்கு வந்து அது சர்ப்ரைஸாகவே இருக்காது, ஏன்னா மாயா இருக்குன்னு கெஸ் பண்ணி வச்சுருப்பான் பாய் தான் இந்த மாதிரி வந்திருப்பான்னு சொல்லிட்டு. மாயா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, பீச்லேயே நான் எப்படியா சந்திச்சு மீட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு லியா கேட்பா. மாயாவும் சரி ஓகே நான் இன்றைக்கி நைட் 12 மணிக்கு வா, நான் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. நைட் யுவான் மேலே பாய் வந்து அந்த வான் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருப்பாள், அந்த ஒரு ஸ்பைஸான உடம்புல ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக லீ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட லெட்டர் வந்து அனுப்பியாச்சு, எல்லாமே நம்ம பிளான் படி தான் சார் போயிட்டுருக்கா அப்படின்னு லீ சொல்லிட்டு இருப்பான். இந்த சைட் பாய்க்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும், அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்குன்னா டியானிங் கிளானோட சீக்ரெட்டை நான் 5 நாளுக்குள்ளே வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும், அப்படி இல்லை அப்படின்னா நாதனை கொலை பண்ண ட்ரை பண்ணது பாய் தான் எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கோம். இதை ரீட் பண்ணோடனே பாய் சாய் கூட சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் போட்டுட்ருப்பாரு, அது என்னங்கிறது நமக்கு தெரியாது. சேம் டைம் இந்த சைட் நம்ம லியா பீச்லேயே மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பா. லியா பீச்லேயே பார்த்தீங்கன்னா உடனே கொஸ்டினாக கேட்க ஆரம்பிச்சிருவா. நீ எப்படி இங்கே வந்த, ஆமாம் திரும்ப எப்படி மன்சூருக்கு போகிறது, இங்கே வரதுக்கு முன்னாடி என்னோட அம்மாவை நீ மீட் பண்ணியா அப்படின்னு இவ கேட்டுட்ருப்பாளா. பீச்லேக்கு லியா என்ன சொல்கிறானே புரியாது, அவன் பார்த்து முழிச்சிட்டு இருப்பானா. ஆனால் லியா ஒருவேளை நடிக்கிறான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே பாரு நீ மட்டும் உண்மையை சொல்லலை, நீ ஏதோ ட்ரிக் ப்ளே பண்ணுற அப்படின்னு நாதன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுவா. இதை கேட்டுன்னு பீச்லி வந்து பயந்துருவா. இங்கே பாரு அந்த மாதிரி எதுவும் செஞ்சு தொலைச்சிடாத, நான் அது எந்த தப்பும் பண்ணவே இல்லை, ஏன் இப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பான். இதை கேட்டுன்னு லியா சொல்வா, இங்கே பாரு நான் மாஸ்டரோட ஒய்ஃபு, ஒன்றே என்னை மேடம் தான் கூப்பிடணும் புரியுதா அப்படின்னு சொல்வா. அப்பன்னு பார்த்து அந்த சைடு வந்து யுவான் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துருவான். யுவான் அங்கே வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு லியாவை கூப்பிடுவான். லியா எங்கே வர்றது அப்படின்னு கேட்பா. நீ வாடி முதல்ல அப்படின்னு லியாவை வந்து தூக்கிட்டு யுவான் அங்கேருந்து போயிடுவான். இது எல்லாத்தையும் பீச்லி பார்த்துட்டு இவங்க தான் மாஸ்டரோட ஒய்ஃப் போல், அப்போ மாஸ்டர் நம்மளை ஸ்டூடெண்ட்டை அப்செட் பண்ணிக்கிட்டார் போல் அப்படின்னு பீச்லி குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சுட்டு இருப்பான். யுவான் லியாவை ரூம் வரைக்கும் தூக்கிட்டு வருவான். அப்போ லியா ஏன்டா என்னை இப்படி தூக்கிட்டு வந்தேன்னு கேட்பான். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி செஞ்சால் தானே யாருக்கு எந்த சந்தேகம் வராது, அதான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவான். லியாவுக்கு வந்து தெரியுது இவன் வந்து ஜெலஸில் இந்த மாதிரி செய்கிறான்ட்டு. லியா பீச்சில் ஏன் மீட் பண்ண போனேன் அப்படிங்கிற ரீசனை வந்து சொல்வாள். பீச்லி வந்து ட்ரீம் சிட்டியோட பெரிய பையன், என்னோட பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அவனை எனக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க, அவன் தான் என்னோட ஒரிஜினல் உலகத்தில் எனக்கு ஃபியான்சியாக வந்து வந்திருந்தான், ஆனால் எனக்கு அவன் மேலே எந்த வித ஃபீலிங்ஸும் கிடையாது, எங்களோட அம்மா எங்கே எப்படி இருக்காங்கன்னு கேட்குறது தான் போனேன், ஆனால் அவன் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா, எனக்கு ஒன்றுமே புரியல, அதான் என்னன்னு கேட்கலான்னு போனேன் லியா பேசிகிட்டு இருப்பா. யுவான் லியா வீட்டை வந்து மிஸ் பண்ணுறா, அதனால தான் பின்னா பேசுகிறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நாளைக்கு தான் அந்த தன்யானோட சீலை வந்து உடைக்கிற நாள் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துவான். இதை கேட்டோன்னு லியா வேகமாக எந்திரிச்சிட்டு சீக்கிரமாக போய் நான் தூங்குறேன், அப்போ தான் காலையில் வெள்ளம் எந்திரிச்சு வர முடியும்னு சொல்லிட்டு தூங்க போயிடுவா. அடுத்த நாள் காலையில் பாய் லியாவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருப்பார். கிவன்லேருந்து ஒருத்தர் வந்து உங்களை பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இதை கேட்டோன்னே லியாவுக்கு வந்து பயம் வந்துடும், எங்கே தன்னை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. கிவன்லேருந்து கின்னு ஒருத்தர் வந்திருப்பான், லியாவை பார்த்து விஷ் பண்ணுவானா, ஆனால் லியா அவனை யாருனே தெரியாத மாதிரி கண்டுக்க மாட்டா. மாயா வந்து தூரத்துலேருந்து சிக்னல் காட்டுவா. மாயா சிக்னல் காட்டினதுக்கு அப்புறம் தான் லியா அவனை பார்த்து விஷ் பண்ணி பேசிகிட்டு இருப்பா. நல்ல வேளை மாயா மட்டும் அப்போ ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தானா லியா மாட்டிருந்துருப்பா. இந்த சைடு யுவான் அந்த ஜேட் பெண்டன்ட்டை எடுத்துகிட்டு அவங்க அங்கிளை பார்க்குறதுக்காக வந்திருப்பான். அவர் அந்த ஜேட் பெண்டன்ட்டை பார்த்துட்டு இது அந்த டாங்கனமோட தானே, அந்த சீக்ரெட் குகையை ஓப்பன் பண்ணுறதுக்கான 2 கீழே இதுவும் ஒன்று, இன்னொரு கீ 3 வண்ண ப்ரேஸ்லெட், அது இப்போதைக்கு மாயாவோட கையில் தான் இருக்குது அப்படின்னு இந்த அங்கிள் சொல்வார். இப்போ தான் யுவானுக்கு ஒன்று புரியுது, ஏன் நாதன் இந்த ஜேட் பெண்டன்ட்டை வந்து அவன் கூடயே வச்சுருந்தான்னு.
இந்த சைட் மாயா லியா கிட்ட வந்து தன்னோட அப்பா கொடுத்து அந்த 3 வண்ண பிரேஸ்லெட் வந்து கொடுப்பா. லியா கிட்டே அதே மாதிரி வந்து டிட்டோவா பிரேஸ்லெட் இருக்குமா. இதை பார்த்தோன்னே வந்து என்னோட அப்பாவும் தான் இந்த பிரேஸ்லெட் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு லியா சொல்வா. அப்போ மாயாவுக்கு ஒரே ஷாக் ஆயிரும். ஒருவேளை நீயும் நானும் அக்கா தங்கச்சியாக இருப்போமோ அப்படின்னு கேட்பா. அப்படின்னா இருக்காது அப்படின்னு லியா சொல்வா. லியாவும் மாயாவும் தங்களோட பிரேஸ்லெட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காங் அங்கே வந்து லியாவையும் யுவானையும் குகைக்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுவான். ஆனால் லியா ரொம்ப பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாளா. அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக வந்து கிளம்பி வந்துடுவா. இங்கே அந்த குகையை தான் காட்டுறாங்க. அங்கே பாய் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மாயா மூலமாக நமக்கு அந்த தன்யானோட மேல் பகுதி வந்து கிடைக்க போகுது. இந்த 2 கீயும் சேர்த்தா மட்டும்தான் அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து யுவானோட டேனு அவனோட ஜெயிட் பண்ணட்டை கொண்டு போய் அங்கே வைக்கிறான், அது ஃபிட் ஆயிடுது. செகண்ட் வந்து லியாவோட டேனு அவரோட பிரேஸ்லெட்டை கொண்டு போய் அங்கே வைக்கிறான், ஆனால் அது மேட்ச் ஆகாது. லியா ஏன்டா அந்த பிரேஸ்லெட்டை மாயா கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்பா. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பா, ஆனால் அந்த பிரேஸ்லெட் அங்கே ஃபிட் ஆகாது. சரி விட்டால் எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்கடா சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவா. என்னோட அப்பா 2 வந்து மேக் பண்ணாங்க, இது வந்து டூப்ளிகேட்டு, ஒரிஜினல் ஒன்று என்கிட்ட தான் இருக்குது, அது பத்திரமா இருக்குது, வீட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு இவ சொல்வா. பாயும் லியா சொன்னதை கேட்டுட்டு சரி உனக்கு ஒரு சான்ஸ் தரேம்மா, உனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் தரேன், நீ எப்படியாவது போய் அதை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்வான். ஆனால் லியாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். ஏன்னா அந்த மாயா எங்கே இருக்கானே தெரியாது. மாயா கிட்ட தானே அந்த பிரேஸ்லெட் இருக்குது, அவங்க இருந்து எவ்வளோ தூரம் இருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து யுவான் நல்ல நேரம் வேறு முடிஞ்சு போச்சு, எதாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு பாயை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவான். லியாவும் கண்டிப்பாக நான் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவாள். பாய் இவங்க எல்லாரும் சொல்கிறதையும் வந்து ஏற்றுக்குவார். ஆனால் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு, என்னை தப்பு சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு மாட்டி விடுவார். லியா ரூமுக்கு வந்ததுக்கு பின்னாடி உனக்கு எப்படி அந்த மாயாவை தெரியும், உனக்கு எப்படி கிவன் யாருன்னு தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்பான். மாயா யாருன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை ஒரே மாதிரி இருக்க பிரேஸ்லெட்டை யாராவது மாற்றி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு லியா கேட்பா. யுவான் பொறுத்தது போதுன்ட்டு டேரெக்டாகவே உண்மையை சொல்ல அவள் யாருன்னு கேட்பான். லியா எதுவுமே பதில் பேசாமல் இருந்துட்டு அப்புறம் அவளோட ஐடென்டிட்டியை வந்து யாருக்காகவும் நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா. இது கேட்டுன்னு யுவானுக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேல் பற்றி இவ எதுவுமே சொல்ல மாட்டான்னு யுவானுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் பில்லோ பெட்ஷீட்லாம் கொண்டு வந்து கொடுத்து நீ வெளில போய் படுத்து தூங்கிக்கோ அப்படின்னு யுவான் சொல்லிடுவான். லியாவும் அடுத்த நாள் காலையிலக்குள்ளே கண்டிப்பாக உண்மையான பிரேஸ்லெட்டை நான் கொண்டு வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுவா. சேம் டைம் பாய் மாஸ்டர் மீட் பண்ணுறதுக்காக போவார். மாயா வந்து ஃபேக்கானவர் சார் அப்படின்னு சொல்லுவாரா. ஆனால் மாஸ்டர் அதை நம்ப மாட்டார். எந்தவித எவிடன்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி பழி போடக்கூடாது, ஒருவேளை நாளைக்கு காலையில் அந்த டோர் திறக்கல அப்படின்னா மார்ஷல் ஆர்ட் விதிப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துக்குவேன் அப்படின்னு பாய்கிட்ட சொல்லிடுவார். இதை கேட்டோன்னா பாய்க்கும் வேறு வழி இல்லை, சரிங்க சார் அப்படியே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். இங்கே லியா தன்னோட ரூமில் டென்ஷனாக நடந்துட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து லியாவோட ரூமுக்குள்ளே சீக்கிரட்டாக ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வழக்கமாக சந்திக்கிற இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கோம். லியாவுக்கு கண்டிப்பாக இது மாயா தான் அனுப்பியிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அதுதான் கிடையாது, யுவானோட வேலை தான் இது எல்லாம். ஏன்னா லியாவுக்கு உண்மையிலே மாயாவை தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருப்பான். கரெக்டாக 1 மணி ஆனோடனே லியா என்ன பண்ணுவான்னா தன்னோட ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு விண்டோ வழியாக அந்த மரத்தில் செஞ்ச ஃபோன் இருக்கும்ல அதை வெளியில் விடுவா. லினா நீங்கள் என்ன வரலையா அப்படின்னு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆப்போசிட்லேருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இருக்காதா. உடனே லியா விண்டோவை திறந்து பார்த்தா வெளியில் வந்து யுவான் நின்றுட்டுருப்பான். இதை பார்த்தா லியாவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். யுவானை பார்த்தோன்னே லியாவுக்கு என்ன செய்யறேன்னே தெரியாது. நான் அதுவா சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜன்னலை மூடிக்குவா. யுவானுக்கு ஒரே டவுட்டாக இருக்கும், என்ன லின் அண்ணான்னு கூப்பிட்றா, ஒருவேளை லின்ஷியா இருக்குமோ அப்படின்னு நினைப்பான். இந்த சைட் மாயாவை தான் காட்டுவாங்க. லியா கிட்டேருந்து எந்தவித நியூஸும் வரலையே, சரி என்ன தான் ஆகுன்னு வெளில போய் பார்க்கலான்ட்டு வெளில வருவா. பார்த்தா அங்கே யுவான் வந்திருப்பான். யுவான் மாயா கிட்ட ஒரு கண்டிஷன் போடுவான், நான் அந்த ஜின்ஜு புத்தகத்தை வந்து அவகிட்ட கொடுத்துறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் அவள் உன்னோட ஐடென்டிட்டியை வெளில சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தா, அவன் நீ யாருங்கிற உண்மையை வெளில சொல்லாமல் இருந்தா, அதனால் நான் அவளை வந்து எந்த விதத்தையும் காயப்படுத்த மாட்டேன், நீ அவளை வந்து அதனால தானே காயப்படுத்தாமல் இருக்கிற அப்படின்னு யுவான் சொல்வான். இதெல்லாம் கேட்டோடனே மாயா நாளைக்கு காலையில் பிரேஸ்லெட்டை கொண்டு போய் நான் அவகிட்ட தந்துடுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவாள். அடுத்த நாள் காலையில் லியா எங்கே தெரியுமே மாயாவும் கிடைக்கல, அந்த உண்மையான பிரேஸ்லெட்டும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து பிளாக்ல ட்ரெஸ் போட்டுருக்க ஒருத்தவங்க அங்கே வருவாங்க. யாருன்னு பார்த்தா மாயா தான் சாப்பாடு கொடுக்குற மாதிரி அங்கே வந்திருப்பா. 2 பேரும் ஒருத்தருக்கு பேசிக்கும் போது தான் தெரியுது நேற்று நைட்டு வந்து யுவான் தான் இவங்களை வந்து ஏமாற்றிருக்கான் அப்படின்ட்டு. நாம் 2 பேர் தான் அவங்ககிட்ட வந்து ஏமாந்துட்டோம், சரி அது எல்லாத்தையும் விட உண்மையான பிரேஸ்லெட்டை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதை வச்சு தான் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு மாயா வந்து இந்த பிரேஸ்லெட்டை லியா கிட்ட வந்து கொடுத்துருவா. இந்த சைட் யுவான் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவான், மாயா லியா கிட்ட போய் பிரேஸ்லெட் வந்து கொடுத்துட்டாங்க சார். சரி எல்லாமே நம்ம பிளான் படியே போகட்டும், ஒருவேளை காலையில் டோர் ஓப்பன் ஆகலை அப்படின்னா உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு யுவான் பேசிகிட்டு இருப்பான்.
இப்போ குகையை தான் காட்டுறாங்க. லியா அந்த பிரேஸ்லெட்டை கொண்டு போய் அந்த டோரில் வந்து வைப்பா. அது அப்படியே ஃபிட் ஆகிக்கும். திடீர்னு ஒரு ஒளி தோன்றி அதுலேருந்து அந்த புத்தகம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதை பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து பிளாக்ல ட்ரெஸ் போட்டு ஒருத்தவன் மேலேருந்து குதிச்சு அந்த புக்கை திருட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவான். எல்லாரும் இது குயானை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து சாய் அங்கே வந்து, சார் நாங்கள் வந்து ஒரு பேயை வந்து வெளில பார்த்தோம் சார்ங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணுவான். லியா பாயை கை காமிச்சு இவன் தான் உண்மையான பேயாக இருக்கணும், எப்படி இவ்வளோ பேர் இருக்கும்போது ஈஸியாக வந்து இது திருட்டு போக முடியும் அப்படின்னு கேட்பான். பாய் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்களை வந்து அவனை தேடி போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு. வெளியில் மாயா அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு மாஸ்க் போட்டிருக்கவனை வந்து பிளாக் பண்ணியிருப்பா. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மாயாவோட அந்த மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் எல்லாம் அவன் முன்னாடி ஒன்றுமே செல்லுபடியாகலை. அவன் பண்ண ஒரு மூவ்லேயே மாயா கீழே விழுந்துருவா. இங்கே குகையில் லியா பாயை பார்த்து பேசிகிட்டு இருப்பா. இன்னும் 3 நாளுக்குள்ளே அந்த தன்யான் புக் மட்டும் கிடைக்கல, உங்கள் கையை இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து மாஸ்டர் அங்கே வருவார். யார் அந்த தன்யான் புக்கை வந்து கண்டுபிடிச்சிட்டு வரீங்களோ அவங்க தான் ஃப்யூச்சரில் யங் மாஸ்டராக வந்து இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த செக்டர் அவங்களோட நேர்மையை பாராட்டி விருது வழங்கும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவார். இங்கே யுவான் கிட்ட லீயும் ஹாசினியும் வந்து லியா மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது சார், அவங்க என்னமோ தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களாம் இப்படி காசிக் பேசிகிட்டு இருக்கிறத பின்னாடி இருந்து லியா கேட்டுட்டு அங்கே வந்து நிற்பா. கண்டிப்பாக சீக்கிரட்டாக இவங்க யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க சார், எந்தவித காரணமும் தேவையில்லை இவங்க மேலே சந்தேகப்படுறதுக்கு. அந்த லீச்சிக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம்னே தெரியல, இவங்க மேலே எல்லாமே சந்தேகமாக தான் இருக்குது, இவங்க பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு அப்படி லியும் ஹாசினி மாற்றி மாற்றி லியா மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த லியா ஃபஸ்ட்டு அந்த புக்கை திருட்டு போனது யார், அதுக்கு ஏதாவது குழு கிடைக்குதான்னு வழியை பாருங்கடா, அதை விட்டுட்டு தேவையில்லாத கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவா. இந்த சைட் பீச்லேயே அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வருவானா. அங்கே பார்த்தா நம்ம மாயாவோட காலில் அடிபட்டு காயமாக இருக்கும். அதை பார்த்தோன்னே பீச்லிக்கு வந்து ஒரே சந்தேகமாக இருக்கும். மாயா அவனை கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி நான் தான்டா கொய்யான் அப்படின்னு சொல்லிடுவா. இது கேட்டோம் பீச்லி ரியாக்ட் பண்ணுறதை பார்த்தா சிரிக்கிறதா இல்லை சீரியஸாக எடுத்துக்கிறதானே தெரியல. நான் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கணும் அந்த அளவுக்கு லாயலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போவான். சரி என்னடா பண்ண போகிறேன், அவனை சண்டை தான் போட போகிறான்னு பார்த்தா கடைசியில் மாயாவோட காலுக்கு கட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். நீ குயானோ இல்லை லீச்சியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லார்ட்டையும் நான் ஃப்ரெண்டாக தான் நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு காலுக்கு கட்டு போட்டு விட்டுருப்பான். இந்த சைட் மாஸ்டர் சாயை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பார். அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு திருடிட்டு போனவன் யார் என்னங்கிறதே தெரில. ஆனால் எல்லாரும் வந்து அவன் குயானை தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக பெய்ஜிங்லேயும் லெவின் மாலையில் நடந்த குழப்பத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் கண்டிப்பாக அவனாக தான் இருப்பான். இப்படியே இந்த விஷயத்தை விட்டுட்டே இருந்தோம்னா போகிற போக்க பார்த்தா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறத நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் ஆகி போயிடும். எல்லாரும் அந்த தன்யான் புக்கை திருடிட்டு போனது குன்யான் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த தன்யான் புக் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அதை நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீ கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு அப்படின்னா ஃப்யூச்சரில் உன்னைய யங் மாஸ்டர் ஆக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு இவர் சொல்லிடுவார். இதை கேட்கவும் வந்து சாய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சைட் லியா வந்து அப்செட்னு நின்றுட்டுருப்பா. அப்பான்னு பார்த்து யுவான் அங்கே வருவானா. யுவானை பார்த்தோன்னே அங்கேருந்து போகிறேன்ட்டு லியா கிளம்புவாளா. அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுக போயிடுவா. யுவான் தான் போய் அவளை தாங்கி பிடிப்பான். நீ தான் மாயாவாகவும் என்னோட ஒய்ஃபாகவும் நடிச்சிட்ருக்கிற, ஒருவேளை அந்த தன்யான் புக்கு கிடச்சதுக்கப்புறம் நீ மாட்டி விட்டு இங்கேருந்து போயிருவியா அப்படின்னு யுவான் கேட்பான். இதை கேட்டோன்னே லியா சொல்வான், நான் ஒன்றும் முட்டாள் ஒன்றும் கிடையாது, அப்படி சொன்னால் நானும் தானே சேர்ந்து மாட்டுவேன், அப்புறம் ஒரு தடவை நான் ஒருத்தவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்னா கண்டிப்பாக அந்த சத்தியத்தை நான் வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு லியா சொல்வாள். யுவானுக்கு லியா வந்து பாதுகாக்கணுங்கிறது மட்டும் கிடையாது, அதை தாண்டி அவன் மேலே வந்து அவனுக்கு ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது, அதை வந்து அவன் வெளியே சொல்லாமல் இருப்பான். யுவான் இந்த மாதிரி கேட்கவும் லியாவுக்கு வந்து கோவம் வந்துடும். கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவா. அன்றைக்கி நைட் லியா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. ஏன்னா ஒரிஜினல் கதைப்படி இவன் வந்து முடிவில் இறந்து போயிடுவான். இவன் அவனை கொல்லாட்டினாலும் யாராவது ஒருத்தவங்க வந்து அவனை வந்து கொன்றுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் இவன் மெயின் கேரக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாளோ அவன் யுவானை கொல்ல விடாமல் வந்து இவன் தடுத்துடலாம். அதுக்காக எப்படி அவனை கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி லியா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையிலேயே லியா மாயாவை மீட் பண்ணுறதுக்காக போவா. மாயா ஒன்றே கேட்பா, ஏன்டி வெளில யாராவது பார்த்து பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்போ எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு மாயா கேட்பா. ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஒருத்தனை வந்து தேடிட்டு இருக்கேன், அவன் மட்டும் கிடச்சிட்டா அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும், எனக்கு கால் பாதத்தில் டெயில் மார்க் இருக்கிறவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா மாயா அப்படின்னு லியா கேட்பா. என்னால் முடியாது, ஆனால் இந்த ஊரில் ஒருத்தரால் மட்டும் அது முடியும் அப்படின்னு மாயா சொல்வா. உடனே லியா நேராக சாயை மீட் பண்ணுறதுக்காக போவா. இன்னும் 3 நாளுக்குள்ளே அந்த திருடன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு லியா சொல்வா. என்னம்மா சொல்கிற நீயே அப்படின்னு சாய் கேட்பாரு. ஆமாம் சார், திருட யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பாத பூஜை பண்ணுவோம்ல, அந்த காம்படிஷனை வந்து நடத்தலாம் அப்படின்னு லியா சொல்வா. இதை கேட்கணும் சாயும் இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, இதுவே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுவார். அஃபிஷியலாக அந்த காம்படிஷனுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பாங்க. யுவானும் இந்த ஐடியா ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக முந்தி அடிச்சுட்டு வருவாங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து பேட்ஸ்மெல்லாம் வந்துகிட்டே இருக்குமா. இதை பார்த்துட்டு நம்ம லியாவுக்கு வந்து வாமிட் வந்துடும். அங்கிட்டு போயிடுவா. சாய் தான் ஒருத்தவங்க காலாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி போயிட்டு யாவையும் திருட்டேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்துட்ருப்பாரு. அப்பன்னு பார்த்து லியாவை யுவான் தனியாக கூப்பிட்டுட்டு போய் கேட்பான், அம்மா இதெல்லாம் ஏன் இப்படி செஞ்சிட்ருக்க அப்படின்னு.
ஒரு முக்கியமான ஒருத்தனை வந்து தேடிட்டு இருக்கேன். அவன் மட்டும் கிடச்சிட்டான் அப்படின்னா, நடந்துக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம மிச்சம் இருக்கக்கூடிய நாளும் நான் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு லியா சொல்வா. இது கேட்கவும் யுவானுக்கு வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னோட மனசுல உனக்கு இடம் இருக்கு. இந்த உலகத்துல என்னோட கடைசி இதய துடிப்பு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை விரும்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு லியா சொல்லிட்டு இருப்பா. இந்த சைட் மாயாவோட கால் வந்து சீக்கிரம் குணமாகறதுக்காக பீச்லேயே என்ன பண்ணுவான்னா, பாத்திரத்துல தண்ணி கொண்டு வந்து அதில் மாயாவோட காலை வச்சு க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருப்பான். பீச்லி இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் பார்க்கவும் மாயாவுக்கு வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பீச்லி வந்து மாயாவோட மனசுக்குள்ளே இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி உனக்கு யாராவது அஃபேர் இருக்கா அப்படின்னு மாயா கேட்பான். என்ன சொல்கிற நீ சொல்கிறது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு பீச்லி கேட்பான். லைஃப் லாங் உங்க கூட ட்ராவல் பண்ணக்கூடியவங்கள நீ சூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு மாயா கேட்பா. அப்படின்னா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பீச்லி சொல்வானா. உண்மையிலேயே இவன் முட்டாளா இல்லை முட்டாள் மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா ஒன்றும் புரியலையே அப்படின்னு மாயாவுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நைட்டு சாய் அவங்க ஆட்களெல்லாம் கூப்பிட்டு வந்து காட்டுக்குள்ளே எதையோ தொலைவிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் அவங்க தொலைவி பார்த்து எந்தவித க்ளூவும் கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு சரி இங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்புவாங்க. அப்படி சாய் நடந்து போகும்போது அவரோட காலில் ஏதோ தட்டுப்படும். என்னன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு மாஸ்க் இருக்கும். அந்த மாஸ்க் அந்த தன்யான் புக்கு திருட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் போட்டிருந்த மாஸ்க் மாதிரியே இருக்கும். இவ்வளோ நேரம் இவங்க காணான்னு தேடிட்டு இருந்த அந்த தன்யான் புக்கோட திருட்டு பையனோட அந்த முக்கியமான க்ளூ வந்து இப்போ தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். சாய் அந்த மாஸ்க்கை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பாய்கிட்ட வந்து நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன், கண்டிப்பாக அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, பெய்ஜிங்குள்ளே தான் இருந்தாகணும்னு சொல்லுவான். பாய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவன் செக் லீடர் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு மோகத்தில் இருப்பான். சாய் கிட்ட தொடர்ந்து இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இரு, ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். சாய்க்கு ஒரு பக்கம் தான் செக் லீடர் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாரு. இந்த சைட் பீச்லி சுத்தம் பண்ணிக்கிட்டே அவனோட கேட் ஸ்க்ராச்சிங் டெக்னிக்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து மாயா அங்கே வருவான். வந்தவ ஒரு சின்ன கத்தி எடுத்து பீச்லி கிட்ட கொடுப்பான். பீச்லி அந்த கத்தியை வாங்கி பார்ப்பான். பார்த்தா அதில் ஏதோ ஒன்று எழுதியிருக்கும். என்னன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒருத்தவங்கள்ட்ட வந்து இந்த கத்தியை கொடுங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் வந்து பீச்லி யாரும் புரிஞ்சுக்க முடியல. மாயாவே பார்த்துட்டு இருப்பானா. மாயா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லன்னா ஒரு பழக்கம் இருக்குப்பா, ஒரு பொண்ணு தனக்கு விருப்பப்பட்ட ஒரு பையன்கிட்ட இந்த மாதிரி கத்தி கொடுக்கறது வழக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட பீச்லி அவன் நல்லா அவளை பார்த்துட்டு இருந்திருப்பானா, அதனால கைமற அந்த கிஃப்ட்டை கொடுத்துருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். மாயா என்னதான் சொல்ல வரா அப்படிங்கிறது புரியாமல் ரொம்ப முழிச்சுக்கிட்டு இருப்பான் பீச்லி. உடனே மாயா நேற்று நான் நாள் உங்ககிட்ட ஒன்று சொன்னேன்னு அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பான். அதை கேட்டோன்னே பீச்லிக்கு வந்து அப்படி பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிரும். நைட்டு சாய் ஒரு லெட்டரை படிச்சுட்டு இருப்பாரு. யார்கிட்டருந்து வந்திருக்கும்னா குன்யான்ட்டிருந்து வந்திருக்கும். நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம், அந்த மாஸ்க்கை நீ அழிச்சிட்ட அப்படின்னா அந்த ஜிஞ்சு புத்தகத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு போட்டிருக்கோம். இதை ரீட் பண்ணி முடிச்சோடனே சாய் அந்த லெட்டரை வந்து நெருப்பில் எரிச்சிருவான். கண்டிப்பாக இவங்க கூட சேர்றனால நமக்கு எந்த வித பெனிஃபிட்டு கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சாய் தனக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த சைட் யுவானோட டீமை தான் காட்டுவாங்க. எல்லாரும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த திருடன் யார் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜிஞ்சுங்கிற ஒரு புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய மார்ஷியல் ஆர்ட் எல்லாம் பேர் போனதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்னமோ அந்த புக்கை இங்கே இருக்க பெய்ஜிங்கில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் மறைச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ ஒன்றும் புரியலையே. இல்லை யாராவது எடுத்துகிட்டு போயிருப்பாங்களா. ஏன்னா சாயோட ஃபேமிலிக்கு அந்த சீக்ரெட் டெக்னிக் வந்து தெரிஞ்சிருக்கு. நாளுக்கு நாள் அவங்களோட பவர் வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்புறம் இந்த பெய்ஜிங்க்குன்னு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யுவான் லீ கிட்ட ஹாசினியும் லீயும் இங்கேருந்து போக சொல்லி சிக்னல் காட்டுவான். அவங்க 2 பேர் போனதுக்கப்புறம் லியாவும் யுவானும் மட்டும்தான் இருப்பாங்க. காலையிலே யுவான் லியா கிட்ட ஒன்று கேட்டிருப்பான், நம்ம 2 பேரும் இன்றைக்கி நைட்டு வந்து ஒன்றா இருக்கலாமா அப்படின்ட்டு. லியாவும் யுவானும் தூங்க போயிருப்பாங்க. அப்போ லியா யுவான் சொன்னதையே நினச்சி பார்த்துட்டு இருப்பான். யுவான் நல்லா தூங்கிட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து லியா யுவானை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி கிட்ட போவா. உடனே யுவான் லியாவை கிஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஒன்றா இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் யுவான் லியாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருப்பான். லியா நம்ம இங்கேருந்து எங்கேயாவது வெளில போகலாமா அப்படின்னு இவங்கிட்ட கேட்பான். 2 பேர் சரி போகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு மாஸ்டர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்பாங்க. நாங்கள் 2 பேர் வெளில போகலான் இருக்கோம் மாஸ்டர், பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு. மாஸ்டர் இவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு தன்யாங்கிற புக்கு வேற இப்போ திருட்டு போயிருச்சுப்பா, அது வேற ஒரு பெரிய விஷயமா வேற போயிட்டுருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல சின்னஞ்சிறுசுக்காக ஆசைப்பட்டீங்க, வெளில போயிட்டு வாங்க, உங்களுக்கு நான் பர்மிஷன் தரேன், இவங்களுக்கு வெளில போகிறதுக்கு தேவையான ட்ராவல் ஏற்பாடுலாம் பார்த்து பண்ணி கொடுங்கப்பா, அதோட இந்த பெய்ஜிங்கோட தன்யான் கேஸையும் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு வழியாக பார்க்கணும் பா, இன்னும் எவ்வளோ ஆட்களை வேணால் அனுப்புங்க, சீக்கிரம் அந்த குயான் எங்கே இருக்கானுங்கிறத வந்து கண்டுபிடிக்க சொல்லுங்கள், யார் அந்த ஜிஞ்சு புத்தகத்தை வந்து திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் அடுத்த செக் லீடரை வந்து நியமிக்கப்படுவீங்க அப்படின்னு இவர் அறிவிச்சிருவார்.
லியாவும் யுவானும் பெய்ஜிங்கை விட்டு ஹனிமூனுக்காக வெளியில் வந்தேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. லியா மனசுக்குள்ளேயே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா போன தடவை பாத பூஜை பண்ணி மெயின் கேரக்டரை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பிளான் போட்டிருப்பா. அது ஃபெயில் ஆயிருக்கும். ஆனால் இந்த தடவை ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல மெயின் கேரக்டர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. இதனால் ஸ்டோரியில் வர மாதிரி டெவில் வந்து சாகருக்கு முன்னாடி தடுத்துடலாம்ல, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருப்பா. இதை யுவான் நோட் பண்ணிட்டு, அம்மா உனக்கு ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்பான். என்கிட்ட ஏன்டா நீ கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய பியூட்டி ப்ராடக்ட்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நிறைய சாப்பாடு வேணும், அப்புறம் பர்ஃப்யூம் எல்லாம் வேணும், அப்புறம் இங்கே பாரு ட்ரெஸ் எல்லாம் பாலாக போய் கிடக்குது பாரு, நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அவள் பாட்டுக்கு ஒவ்வொன்றா அடிக்கிட்டே போயிட்டுருப்பான். அதே நேரம் இந்த சைடு வந்து கானை தான் காட்டுறாங்க. அதான் அந்த சியான்னு சொல்லியிருப்பேன்னு அவன் தான் காங். அவன் சீக்கிரட்டாக இவங்க 2 பேர் எங்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு மூவியும் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பான். யுவானும் லியாவும் ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு வந்து போவாங்க. அங்கே போய் யுவான், உங்கள்கிட்ட கொக்கு எம்ப்ராய்டிங் போட்ட பிளாக் கலர் மேல்கோட் இருக்கா அப்படின்னு ஷாப் ஓனர்கிட்ட யுவான் கேட்பான். யுவான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பானா. லியா அதை பார்த்தோன்னே அப்செட் ஆயிடுவா. ஏன்னா உண்மையான கதைப்படி அந்த டெவில்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பான். லியான் எவ்வளவோ குறை சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வாங்க விடாமல் தடுத்து பார்ப்பான். ஆனால் அவளால் முடியாது. அதனால் லியா என்ன முடிவு பண்ணுவான்னா, ஒரு நைட்டாக சீக்கிரட்டாக யாருக்கு தெரியாமல் அந்த கிளாத்தை வந்து நம்ம எரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவாள். ஒரு பக்கம் சாய் ஒரு புது குழுவை கண்டுபிடிச்சிருப்பான். அந்த ஜிங்ஜூ புத்தகத்தை திருடினவன் ஒரு துணிக்கடைக்கு போய் பிளாக் கலர் மேல்கோட் வாங்கியிருக்கான் சார். அதோட ஒரு சில இடங்களில் வந்து நான் போய் விசாரித்த போது அவன் யூஸ் பண்ணுற அந்த மாஸ்க் வந்து அந்த இடத்துல செய்யப்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு சார் அப்படின்னு இவன் சொல்லுவான். இதை கேட்டோன்னே பாய் சொல்வார், குயானை பற்றி விசாரிக்கிறது இதோட விட்டுரு. ஏன்னா அவன் மார்ஷியல் ஆர்ட் திறமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அவனை கொல்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது, ஆனால் இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லுவான். ஆனால் சாய் இதை விடுற மாதிரி தெரியல. ஏன்னா தான் தான் இந்த செக்டரோட மாஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி அவனுக்குள்ளே இருக்கும். இந்த சைடு யுவானும் லியாவும் ஒரு மிலிட்ரி ஷாப்புக்கு வந்து போயிருப்பாங்க. அந்த மாஸ்க்கை காமிச்சு இந்த மாஸ்க்கு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாஸ்க்கை இங்கே தான்ப்பா செஞ்சுட்டு இருந்தோம், ஆனால் இதை தயாரிச்சிட்டு இருந்தவங்க இப்போ வெளியூரில் வந்து இருக்காங்களே, இப்போ இங்கே இல்லையா அவங்க அப்படின்னு இவன் சொல்வான். யுவான் அவருக்கு கொஞ்சம் காசு தந்தோடனே, இதோ அந்த காட்டு பக்கம் தான்ப்பா அவங்க இருக்காங்க, போய் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு வழி காமிச்சு விடுவாங்க. லியா யுவான் 2 பேருமே அந்த மூங்கில் காட்டுக்குள்ளே வந்து பார்ப்பாங்க. ரொம்ப நேரம் தேடி பார்ப்பாங்க, யாருமே காணோம். அப்போ தான் யுவானுக்கு புரியுது, யாரோ ஒருத்தவங்க இவங்க கூட வந்து ட்ரிக் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு. யாரப்பா நீ தேடிட்டு இருக்க தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். யாருன்னு பார்த்தா ஒரு பெருசு அங்கே நின்றுட்டுருக்கோம். நீங்கள் என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கணும்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க பெயிண்டிங்கை 5 சில்வர் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அந்த பெருசு கண்டிஷன் போடும். யுவான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பானா, ஆனால் லியா தாங்கிட்ட இருக்க காசை கொடுத்துருவா. காசு வாங்கினோடனே அந்த பெருசு வழி எங்கே அப்படிங்கிறத காமிச்சு விட்ரும். ஆனால் அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறத வார்ன் பண்ணி தான் விடும். இவங்க 2 பேருமே ரொம்ப நேரம் நடந்து கடைசியில் ஒரு பாலடைஞ்சு வீட்டுக்கிட்ட வருவாங்க. உள்ளே போய் பார்த்தா ரொம்ப அமைதியாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பார்க்கவே. அங்கே இருக்க ஒரு டேபிளில் பார்த்தோம்னா ரத்தம் சிந்தி கிடக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம லியா வந்து பயந்து யுவானை கூப்பிட்டு வாடா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு இழுப்பா. ஆனால் யுவான் நான் இங்கேருந்தா வரமாட்டேன், என்னானாலும் சரி உள்ளே போய் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லுவான். இவங்க 2 பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மெக்கானிசம் ஆன் ஆகி ஒரு சீக்ரெட் சேம்பரை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சைடு ஒரு ஹோட்டலில் சாய் இருப்பார். அங்கே ஒரு வெயிட்டர் வந்து, சார் நீங்கள் தேடிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இங்கே வந்துட்டார், ஆனால் அவருக்கு வாய் பேச வராது, காது கேட்காது சார். பொதுவாக அவர் யாருமே மீட் பண்ண மாட்டார், நீங்கள் அவர்கிட்ட பேசணும்னா ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தா தான் அவர் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அவன் சொன்ன மாதிரி அந்த ஆள் அங்கே வருவான். ஆனால் முக்காடு போட்டிருப்பான். அவன் யார் என்னானே தெரியாத மாதிரி. அந்த ஆள் கிட்ட சாய் கேட்பாரு, அந்த மாஸ்க் போட்டவன் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு. இந்த ஆள் தெரியாதுங்கிற மாதிரி தலையாட்டுவான். சாய்க்கு ஒரே ஷாக்காக இருக்கும். ஏன்னா இந்த ஆளுக்கு வந்து வாய் பேச வராது, காது கேட்காதுன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் எப்படி இவருக்கு இவன் சொன்னது கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆள் அப்படியே முகத்தறியை வந்து விளக்குவான். நம்ம சாய் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுவார். அதே நேரம் இந்த சைடு அந்த பாலடைஞ்ச வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த சீக்ரெட் சேம்பருக்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது. அதுவும் அழுகி போகிற நிலைமையில் இருக்கிறத வந்து யுவான் நோட் பண்ணுவான். அந்த பாடியை பார்க்கும்போது தான் யுவானுக்கு ஒன்று ஞாபகம் வருது. இவர் வந்து மாஸ்க் செய்கிறவர், அதுவும் குறிப்பாக அந்த ஸ்பெஷல் டைப் மாஸ்க்கு இவர் ஒருத்தர் மட்டும் தான் செய்ய முடியும். அப்போ லியா அங்கே இருக்க பிளாக் கலர் மேற்கோட்டை வந்து பார்க்குறா. அது சட்டைக்குள்ளே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அதுக்குள்ளே நிறைய வார்த்தைகள் வந்து எழுதியிருக்கும். இதை பார்த்தோன்னே லியா யுவான் இங்கே வந்து பாடா அப்படின்னு கூப்பிடுவா. யுவான் அங்கே வந்து பார்ப்பான். யுவான் அந்த வார்த்தைகளை படித்ததுக்கு பின்னாடி உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான். லியா அதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அப்செட் ஆயிடுவா, ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. எப்போ இந்த தன்யான் புக்கை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு போனாலும் சரி, இந்த யுவான் எப்போ பாரு இப்படி தான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான், சுற்றி ஆபத்து இருக்குது என்னன்னு தெரியாமல் கூட உட்காந்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, சரி என்னதான் இருந்தாலும் இவனை நம்ம தான் வந்து பாதுகாக்கணும், இவனை மெடிடேஷன் பண்ணுறதை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இந்த சைட் பீச்லேயும் மாயாவை தான் காட்டுவாங்க. 2 பேருமே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா மாயா பார்க்கும்போதெல்லாம் பீச்லேயும் ஒன்று க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான், இல்லைனா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பான், அப்படியும் இல்லைனா தூங்கிட்டு இருப்பான். மாயாவை சுத்தமாக அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பானா. டே நாய் ஏன்டா என்னை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு மாயா டேரெக்டாகவே கேட்டுருவா.
எனக்கு பொண்ணுங்க மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பையங்க மேலே சுத்தமாக கிடையாது, நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, என்னை ஆளை விட்டுருப்பா சாமி அப்படின்னு இவன் சொல்லுவான். இதை கேட்டோன்னே மாயாச்சே அவ்வளோதான்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு தன்னோட தலையில் இருக்க ஹேர்பினை வந்து எடுத்துருவா. அவளோட முடியெல்லாம் கலைஞ்சு தான் ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட காட்டுவாளா. இதை பார்த்துன்னு பீச்லியால் நம்ப முடியல. அப்போ ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் ரொம்ப வருத்தப்படுவான். மாயா ஒரு பொண்ணாக இருந்துட்டு பையன் மாதிரி தானே இந்த செட்டுக்குள்ளே வந்திருக்கா, இது மட்டும் இந்த செட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவளை வெளில துரத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் இவள் சேர்த்து வச்சிருந்த கல்டிவேஷன் எல்லாத்தையும் எடுத்து விட்டு அனுப்பிடுவாங்களே. நீ ஏன் இந்த மாதிரி செஞ்ச, நீ செஞ்சது எதுவுமே சரியில்லை, சரி போனது போகட்டும் போ, நீ முதல்ல யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பி போயிரு, எதுக்கும் உன்னோட சேஃப்டிக்கு இந்த கத்தியை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு மாயா வந்து பீஜ்லிக்கு ஒரு கத்தி கொடுத்துருப்பாள். அந்த கத்தியை திருப்பி வந்து மாயாக்கிட்டே கொடுப்பான். ஆனால் மாயா தானே இந்த கத்தி அவனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பான். திருப்பி அந்த கத்தியை அவங்ககிட்டே கொடுத்துட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுவா. இப்போவும் பீச்லி எதுவுமே புரியாத மாதிரியே இருப்பான். மாயாவை ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறான்னு நினச்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இந்த சைட் லியா மார்க்கெட்டில் யுவானுக்காக சாப்பாடு வாங்க வந்திருப்பா. அப்போ காங் இவங்களோட ஃபாலோ பண்ணுறதை வந்து நோட் பண்ணிடுவா. ஏதோ ஒன்று தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் வந்து மறைஞ்சிட்டு அவனை சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பா. அதே நேரம் இங்கே யுவானை தான் காட்டுறாங்க. அவன் கண்டினியூஸாக வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருந்தனால பிளட் வாமிட் எடுத்துருவான். இந்த லீ பார்த்துட்டு சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, எப்பயே ஸ்டாப் பண்ணுங்க சார், இருங்க சார், உங்கள் ஹெல்த் தான் சார் இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப டிஃபிகல்ட்டான லெவல் சார், ரொம்ப ப்ராப்பராக அதை செய்யாமல் விட்டுட்டா உயிருக்கே ஆபத்தாக போயிடும் சார், சொன்னால் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் யுவானுக்குள்ளே வந்து 20 வருஷமாக இருக்க வெறுப்புனால அவன் இதை ஸ்டாப் பண்ணாமல் திருப்பி மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் லியா எங்கே அப்படின்னு யுவான் கேட்டிருப்பான். காலையில் அவங்க போனது சார், இன்னும் இப்போ வரைக்கும் வந்து சேரவே இல்லை அப்படின்னு லீ சொல்லிட்டு இருப்பான். இந்த சைட் லியா பூனைக்குட்டி மாதிரி அந்த காங்கை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பான். ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் அந்த காங்கை வந்து அவன் மிஸ் பண்ணிடுவான். எங்கடா அவன் போன காணான்னு தொலைவிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா ஜாய் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பாரு. அதை பார்த்தோன்னே லியாவுக்கு வந்து ஷாக்காக இருக்கும். அவர் மேலே வந்து கத்தி கிடக்குமா, அந்த கத்தியை வந்து லியா அப்படியே பயத்தோடையே வந்து கையில் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்து காங்கோ அவன் ஒரு கேங்கையே கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை அரெஸ்ட் பண்ணுங்க முதல்ல அப்படின்னு சொல்லுவான். அப்பான்னு பார்த்து பாய் அங்கே வந்துடுவார். ஜாய் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு பாய் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாரு. ஏன் இப்படி செஞ்சு வச்ச, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு லியா வந்து திட்டிகிட்டு இருப்பாரு. லியாவை பாய் செக் பண்ணி பார்ப்பாரு. பார்த்தா அவகிட்ட எந்தவித மந்திர சக்தி இல்லை, எந்தவித கல்டிவேஷனும் இல்லைங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவாரு. அப்போ நீ மாயா கிடையாதா, அப்போ எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கியா, நீ இருக்கியா, இவ்வளோ மூலம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு பாய் சொல்லிடுவார். எல்லாரும் சேர்ந்து கோர்ட்டை வந்து கூட்டிடுவாங்க. ரொம்ப நேரமாக இல்லையா தன்னோட ஐடென்டிட்டியை தக்க வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. நான் தான் மாயா, என்னை நம்புங்க, என்னோட கையில் பாருங்க அந்த 3 வண்ண பிரேஸ்லெட் இருக்கு, அப்போ நான் தானே மாயா, கொஞ்சமாக நம்புங்களேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருப்பான். ஆனால் பாய் அதெல்லாம் உண்மை கிடையாது, நீ உண்மையான மாயா வந்து கொண்டுட்டு அவளோட பிரேஸ்லெட்டை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்க, யுவான் உன்னை யூஸ் பண்ணி அந்த புக்கை வந்து திருடுறதுக்காக ஏவி விட்டுருக்கான், உங்ககிட்ட எந்தவித ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, மார்ஷல் ஆர்ட் திறமையும் உங்ககிட்ட கிடையாது, நீ எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்க, இங்கேருந்து வெளியிலையும் உள்ளேயும் சேர்ந்து மாற்றி மாற்றி நீ சதி பண்ணிகிட்டு இருக்க, நீ ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் இங்கே வந்திருக்க அப்படின்னு பாய் சொல்வார். இல்லை சார், யுவானுக்கு அடிபட்டிருக்கு, சாய் இவளோட உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான்னு தெரிஞ்சதுனால இவ தான் சாயை வந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு காங் கத்திட்டு இருப்பான். சுற்றில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் லியாக்கு புரியுது, இதெல்லாம் இவளை சிக்க வைக்கிறதுக்கான பிளான்னு. அப்பன்னு பார்த்து யுவான் அங்கே வரான். நான் லவ் பண்ண ஒரு பொண்ணு கொஞ்சம் கூட துரோகம் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல, உனக்கு எப்படி இப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு யுவான் சொல்வான். யுவான் பேசலாம் கேட்கவும் லியாக்கு அப்படியே ஸ்டன் ஆயிரும். நேற்று வரைக்கும் தன்னை லவ் பண்ணிட்டு இருந்தவன் இன்னைக்கு என்னென்ன பிரித்து பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு. அப்புறம் தான் லியாக்கு கொஞ்சம் புரியும், இல்லை இவங்க இருக்க எல்லாரையும் வந்து ஏமாத்துறதுக்காக தான் இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்ட்டு. உடனே லியா அப்படியே சத்தமாக கத்தி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருவா. யார் உன்னை இங்கே அனுப்புனது அப்படின்னு யுவான் கேட்பான். போதும் போதும் நிறுத்து, அவளை நீ தான் இங்கே அனுப்பிவிட்டு இப்போ என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, விக்டமை தப்பிக்க வைக்கலான்னு பார்க்குறியா, அது மட்டும் இங்கே நடக்காது அப்படின்னு பாய் சொல்வார். நான் இவ கூட சேர்ந்து எதுவுமே செய்யவே இல்லை அப்படின்னு யுவான் சொல்வான். லியாவும் விட்டு கொடுக்காம ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பா. நான் கண்டிப்பாக எந்தவித தப்பும் செய்யவே கிடையாது, இந்த இடத்துல இருக்க யாரோ ஒருத்தவங்க தனியான் புத்தகத்தை வந்து திருடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த பழி ஏமலை தூக்கி போட்டிருக்காங்கன்னு லியா சொல்வா. இதெல்லாம் கேட்ட பாய்க்கு வந்து டென்ஷன் ஆயிரும். முதல்ல அவளை போட்டு தள்ளுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்பான்னு பார்த்து மாயா ஒரு கேங்கோட அங்கே மாசம் வருவா. அங்கே வந்த மாயா நான் தான் உண்மையான மாயா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துவா. மாயாங்கிற பேருக்கும் லியாவுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி அவளுக்கும் நார்த் பேலஸில் இருக்கவங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. யாராவது லியா மேலே கையை வைக்கணும்னு நினச்சிங்க, அவங்களுக்கு ஈவு இறக்கமே நான் காட்ட மாட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு மாயா மிரட்டிட்டு இருப்பா. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யுவான்ட்டா ஹாசினி சொல்வா, சார் லியா மாயாவோட காட்டேஜில் தங்கிட்டாங்க சார்னு, ஆனால் இப்போ அவளோட உண்மை எல்லாருக்கும் தெரிய வர்றது நல்லதில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு யுவான் சொல்வான். விடுங்க சார், அவங்க இங்கேருந்து நமக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை, போனால் போகட்டும் போங்க அப்படின்னு லீ சொல்வான். அப்படி இல்லை, அவள் இல்லாமல் நான் இங்கே எப்படி தான் இருக்க போகிறேன்னோ தெரியல அப்படின்னு யுவான் பேசிகிட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்து மாயா அங்கே வருவா. லியா ரொம்ப நல்ல பொண்ணு அப்பாவி, அவள் 1000 தப்பு பண்ணட்டும், அவள் முகத்துக்காகவே நம்ம அவளை மன்னிக்கலாம், ஆனால் இன்னைக்கு அவளுக்கு ஒரு ஆபத்துங்கிறப்ப அவளை தனியாக தவிக்க விட்டுட்டு நீ ஒன்றை மட்டும் தான் காப்பாற்ற பார்த்துருக்க,
இன்னொரு தடவை லியாவை காயப்படுத்தணும்னோ இல்லை அவளுக்கு எதிராக ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு மாயா வார்ன் பண்ணிட்டு இருப்பா. இந்த சைட் லியா ஃபீல் பண்ணி நடந்து வந்துட்டு இருப்பான். வர வழியில் பீச்லி வந்து அப்செட்டாக உட்காந்துருக்கதை பார்ப்பான். அங்கே வந்துட்டு பீச்லி கிட்டே எனக்கு பசிக்குதுடா சாப்பாடு கொண்டுட்டு வா அப்படின்னு கேட்பாளா. பீச்லி வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பான். பார்த்தா சாதாரண சாப்பாடு தான் கொண்டு வந்து கொடுத்துருப்பான். ஆமாம் இங்கே எப்படி மாயா இருந்தானே தெரியல அப்படின்னு லியா தன்னோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு டேரெக்டாகவே பீச்லிகிட்ட கேட்டுருவா எப்படி அவள் இங்கே இருந்தா அப்படின்னு. பீச்லி மாயா வந்து என்னை சீக்கிரட்டாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் நான் அவங்க லவ் அப்செட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டோன்னே லியா சொல்வா, இத்தனை நாள் அவன் கூட வந்து ஒரு பையன் இருந்தான் பார்த்தியா, அவன் வேற யாருமே இல்லை மாயா தான் அப்படின்னு லியா சொல்வா. இதை கேட்கவும் பீச்லிக்கு வந்து ஷாக்காக இருக்கும். ஏன்னா பீச்லிக்கு மாயா தான் மாயா அப்படிங்கிற உண்மை வந்து தெரியாது, அவள் ஒரு பொண்ணுங்கிறது மட்டும்தான் தெரியும். லியா சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருப்பாளா. அப்பான்னு பார்த்து காங் அங்கே வந்துட்டு அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டல வாய் கழுவ வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேங்கை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான். லியா அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடி வந்து பயத்தில் ஒரு வாழை எடுத்துகிட்டு காற்றுல வந்து சண்டை போகிறேங்கிற பேரில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த வாழை காங் பிடுங்கிட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு லியாவை அட்டாக் பண்ணுற மாதிரி வருவான். அப்பன்னு பார்த்து யுவான் அங்கே வந்துடுவான். யுவானை பார்த்தோன்னே அந்த கேங்கை பயந்துடும். லியா யுவானை பார்த்தோன்னே அப்படியே பூனைக்குட்டி மாதிரி யுவான் பக்கத்தில் வந்து ஒட்டிக்குவா. இவ வேணா மாயாவை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இவ என்னோட ஒய்ஃபு, இவன் மேலே யாராவது கையை வைக்க நினச்சிங்க நடக்கிறதே வேறடா அப்படின்னு யுவான் மாட்டுவான். யுவான் சொன்னதை கேட்டோமே அந்த காங்கும் அவனோட கேங்கும் பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் லியா யுவானை ஹக் பண்ணிக்கிட்டு எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லுவா. யுவான் இதை கேட்டு அடித்து தள்ளிப்போமோல அப்படின்னு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். எனக்கும் உனக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது, வெளியாட்கள் முன்னாடி தான் நான் அப்படி பிஹேவ் பண்ணேன் தவிர மிச்சப்படி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவான். சரி அதனால என்ன போய் நம்ம வெளியில் தானே இருக்கோம், யாராவது கண்டுபிடிச்சிட போகிறாங்க, வா நம்ம நடிக்கலாம், வா வா ஆக்ட் பண்ணு அப்படிங்குவா. ஆனால் யுவான் எந்தவித ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டானா. ஆனால் லியா வந்து அப்செட் ஆயிடுவா. பூனைக்குட்டி மாதிரி அழுதுகிட்டே அவள் ரூமுக்கு ஓடி போயிடுவா. அவள் போனதுக்கப்புறம் யுவானுக்கு ரொம்ப முடியாமல் போய் வாயிலேருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும். இந்த சைட் பீச்லி தடையாக நடந்து வந்துட்டுருப்பான். அப்போ கிரவுண்டில் வந்து ஒரு புக்கு கிடைக்கிது. அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது அது ஒரு பழங்காலத்து புத்தகம் மாதிரி இருக்குது. அப்புறம் தான் வந்து பீச்லிக்கு புரியுது இதுதான் தனியான் புக்குன்னு. காலையில் யுவான் உட்காந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருப்பான். அவனோட ரூமுக்கு வெளியில் வேகமாக ஓடி வந்து ஏன்டா என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறேன், நான் அப்படி என்ன செஞ்சு என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், அந்த மாயாவுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவள் மாதிரி நீ தாண்டா என்னை நடிக்க சொல்லி கேட்டுட்ருக்க, அவசரனால நீ பண்ணுவியா அப்படின்னு லியா காத்துக்கிட்டு இருப்பான். யுவாங்கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் வராதா. அதனால் லியா கதவை உடச்சிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு கிட்ட போவாள். அப்போ கதவு தானாக ஓப்பன் ஆகும். பார்த்தா ஹாசினி வெளியில் வருவா. ஹாசினியை பார்த்தோன்னே என்ன நல்லா நடிச்சேன்னா இல்லை நல்லா நடிக்கலையா சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருப்பான். ஆனால் ஹாசினி எந்தவித ரியாக்ஷன் காட்டாமல் சார் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் எங்கேருந்து போக முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிக்குவா. இதெல்லாம் கேட்கவும் லியா வந்து ரொம்ப மனசடைஞ்சு போய் அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவா. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து காங் வந்து நோட் பண்ணிகிட்டு இருப்பார். யுவானுக்கு லியாவுக்கும் உண்மையிலே சண்டை நடந்திருக்கான் அப்படின்னு அவர் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். தூரத்துலேருந்து நோட் பண்ணிகிட்டு இருப்பார். ஹாசினி ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் யுவான்கிட்ட எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியில் நடந்தது எல்லாத்தையும் பற்றி சொல்லுவாங்க, லியா செஞ்சது எல்லாத்தையுமே. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த யுவான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பான். அதுக்கப்புறம் லீக்கிட்டையும் ஹாசினிக்கிட்டையும் சொல்லுவான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் சுற்றி முற்றி நல்லா கண்காணிங்க, என்ன இருந்தாலும் சரி லியாவுக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது, நம்ம நடிச்சு தான் இருக்கோங்கிறது வெளில யாருக்கும் தெரியக்கூடாது, அதை பற்றி பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சுருவான். இந்த சைட் பீச்லி அந்த புக்கை வந்து கண்டுபிடிச்சிருப்பானே, அதை கொண்டு போய் மாஸ்டர்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பான். அதனால் மாஸ்டர் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி பீச்லி வந்து யங் மாஸ்டரை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவார். பீச்லி வந்து பொறுப்பேற்றதுக்கப்புறம் மாயா கிட்ட வந்து போவான். இப்போ மாஸ்டரில் பாதியாக இருந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கும் பெய்ஜிங்க்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா சொல்லிட்டு, ஆனால் இடையில நிறைய மாற்றங்கள் நடந்து போயிடுச்சு. இப்போ அந்த புக்கே எங்கே இருக்குங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, அந்த புக்கும் கிடச்சிருச்சு. இவ்வளோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டை பற்றி இனிமேல் பேச வேணாம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இவங்க கேட்பான். இதை கேட்கும் மாயாவுக்கு கோபம் வந்துடும். பெய்ஜிங்கில் இருக்கவங்க சொன்ன வார்த்தைக்கு காப்பாற்ற மாட்டாங்க போல், இப்படி பின்வாங்குறீங்க, உங்களுக்கும் தீவிரவாதிக்கு வேறு என்ன தான் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். இதை கேட்டுன்னு பீச்லி சொல்லுவான், நீங்கள் நிறைய கலைகளை வந்து கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க, ஆனால் எங்கள்கிட்ட போதுமான அளவு எந்தவித சோர்ஸும் இல்லை, இந்த பேச்சு இதோடு விட்டுடலாமே அப்படின்னு பீச்லி சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டுன்னு மாயாவுக்கு வந்து அப்செட் ஆயிரும். எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுவா. இந்த சைடு லியா யாருக்குமே தெரியாமல் யுவானை மீட் பண்ணுறதுக்காக வருவா. யுவானை பார்த்தோன்னே லியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கும். எப்போ பார் ஜெயிலில் இருக்க மாதிரி 2 பேர் தனியாக பிரிஞ்சு இருக்க வேண்டியதாக இருக்கே, யாராவது பார்த்துட்டாங்க என்ன பண்ணுறது, பயந்து வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து யாரும் கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டு கேட்கவும் யுவான் இங்கேருந்து பக்கத்து ரூமில் போய் மறைஞ்சிக்குவான். லியா அந்த ரூமை வந்து லாக் பண்ணி வச்சிருப்பா. டோரை ஓப்பன் பண்ண காங் வந்து உள்ளே வரும். உள்ளே வந்த காங் வந்து சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருப்பார், யாராவது இருக்காங்களாங்கிற மாதிரி. லியாவுக்கு ஒரு பக்கம் எங்கடா கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். கண்டிப்பாக நீ சாயை கொலை பண்ணதுக்கு இதுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிகிட்டு இருப்பான். எனக்கு அதுக்கு எந்தெந்த சம்மந்தமும் கிடையாது, நான் என்னமோ கொன்று இந்த வீட்லேயே புதைச்சி வச்சிருக்க மாதிரி தானே நீ பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு லியா கேட்பான்.
கண்டிப்பாக உனக்கு பின்னாடி வேறு யாரோ இருந்து தான் அவனை மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அவனை பற்றி எந்தவித க்ளூவும் கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை பயந்து கீந்து அவனை தன்னைத்தானே புதைச்சிக்கிட்டு இருக்கானோ தெரில. நீ மாயான்னு சொல்லிட்டு ஆள் மாட்டம் வேறு பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருந்த. அதை பற்றிலாம் என்னன்னு விசாரிச்சுட்டு வர சொல்லி மாஸ்டர் சொல்லியிருந்தாரு. அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமையே நோட்டை விட்டுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே லியா எங்கடா அவன் ஏதாவது கண்டுபிடிச்சிட போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ மட்டும் வெளியில் போகலன்னு வைவேன், நைட்டு தனியாக ஒரு பொண்ணு ரூமுக்கு வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நான் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். ஒழுங்கு மாதிரி இங்கேருந்து போறியா இல்லை கத்தி கூப்பிடவா அப்படின்னு லியா மிரட்டுவா. இதை கேட்டோன்னே காங் பயந்து எல்லாரும் அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவான். காங் போனதுக்கப்புறம் லியா வந்து யுவான் இருக்க இடத்துக்கு வந்துட்டு சரி அவன் போய்ட்டு வெளில வாடா அப்படின்னு கூப்பிடுவான். வெளில வந்து யுவான் வந்து லியாவை கிஸ் பண்ணிடுவான். சரி இனிமேல் பட்டு நான் இங்கேருந்து சரிப்பட்டு வராது, நான் இங்கேருந்து கிளம்புறேன், யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்கும்னா இங்கேருந்து கிளம்பி தான் ஆகுன்னு சொல்லிட்டு யுவான் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். லியாவுக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கும். என்ன தான் பண்ணாலும் யுவானை மன்சூருக்கு திரும்ப கூட்டிகிட்டு போக முடியாது. அந்த மெயின் கேரக்டர் கிடச்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான் லியா. இந்த சைடு யுவான் பெய்ஜிங்கை விட்டு வெளில வந்துட்டுருப்பான். அவன் பார்க்க ரொம்ப அப்செட்டாக இருப்பான். இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் லியாவை தனியாக விட்டுட்டு போகிறோம், நம்ம ரொம்ப செல்ஃபிஸ் போல அப்படின்னு நினச்சி ரொம்ப புலம்பிகிட்டே வருவான். இதை கேட்டிருந்த ஹாசினி சொல்வா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க சார், கண்டிப்பாக லியாவுக்கு எதுவுமே ஆகாது, அவங்களால சேஃபாக தான் இருப்பாங்க, அவங்க கூட தான் மாயா பீச்லி எல்லோரும் இருக்காங்களா, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. எல்லா ஸ்டோரியுமே ஹீரோயினுக்கு வந்து ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்ட தான் செய்வாங்க, ஆனால் எண்டிங்கில் ஹாப்பி எண்டிங்காக தான் சார் முடியும், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஹாசினி சொல்வான். ஹாசினி சொன்னதை கேட்டுட்டு யுவான் அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டுருப்பான். மாயா அவளோட ஒரு கிவனுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பா. கிளம்புறதுக்கு முன்னாடி யுவானை பார்த்து பாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு யுவானை மீட் பண்ணுறதுக்காக வருவா. அப்போ யுவானுக்கே தெரியாமல் யுவான் இருக்க பெண்டன்ட்டை வந்து மாயா எடுத்துக்குவா. யுவான் மாயா கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து இதை வந்து நீ லியா கிட்ட கொடுத்துரு, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவளை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். நீ லியாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட ரெக்வஸ்டெல்லாம் கேட்க கிடையாது, நீ ஒழுங்காக பார்த்துக்கணும், அப்படி ஒரு வேளை லியாவை நீ ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு வைவே நடக்கிறதே வேறு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மேட்டி விட்டு மாயா அங்கேருந்து போயிடுவா. மாயா யுவானோட பெண்டன்ட் எடுத்தது யுவானுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எல்லாமே யுவான் ஒரு இன்டென்ஷனோட ஒரு பிளான் பண்ணி தான் செஞ்சுட்ருப்பான். இந்த சைடு லியா தன்னோட ரூமில் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாளா. அப்பன்னு பார்த்து காங் ஒரு சில கேங்கை கூப்பிட்டுட்டு அங்கே வருவான். என்னதான் சாயோட வழக்கில் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாலும் நீங்கள் இருக்க செயல்பட்டு வராது, நீ இங்கேருந்து முதல்ல கிளம்பு, உனக்கு இங்கேருந்து வெளில கிளம்புறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு காங் பேசிகிட்டு இருப்பா. இதை கேட்கணும் பீச்லிக்கு வந்து கோவம் வந்துடும். ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க இங்கே வந்து அப்படின்னு கேட்பான். உனக்கு என்ன வந்திருக்கு, உனக்கு இப்போ மாஸ்டர் ஆகிட்டாங்கன்னா நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுருணுமா, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு இந்த மாதிரி போலியாக இருக்கவங்களுக்குலாம் நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு காங் கேட்பான். இதை கேட்டோன்னே லியாவுக்கு வந்து கோவம் வந்துடும். யாரை பார்த்து என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, யார் கூட கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்களுக்கு வீடு இருக்குது இல்லை வீடு இல்லாமல் ரோட்டில் வாழ்கிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது, ஒருத்தவங்க பணக்காரங்களாக இருக்காங்க ஒருத்தவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் கேள்வி பண்ணியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, யாருக்கு தெரியும் ஃப்யூச்சர்லேயே நம்ம பீச்லி ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டானா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு லியா கேட்பா. லியா சொன்னதெல்லாம் கேட்கவும் பீச்லிக்கு வந்து பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். உடனே அவன்ட்டு தான் இப்போ யங் மாஸ்டர்னு பதவி கொடுத்துருக்காருல மாஸ்டர், அதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ மட்டும் நீங்கள் இங்கே பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போகலன்னு மட்டும் வைங்களே, மாஸ்டர்கிட்ட சொல்லி உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பீச்லி சொல்லுவான். பீச்லி சொன்னதெல்லாம் கேட்கவும் காங் கொஞ்சம் பயமாக இருக்கும். அவனோட அசிஸ்டன்ட் வாங்க சார் போயிடலாம் சார் இங்கேருந்து அப்படின்னு சொல்லுவான். ஆமாம் லைட்டாக மழை வர மாதிரி இருக்குல்ல, வா காயப்பட்ட ட்ரெஸ் வேறு இருக்கும், நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. பீச்லி லியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுனால பீச்லியோட காலை வந்து கழுவுறதுக்காக லியா வந்து வாஷ் பேஷனை கொண்டு வந்து வச்சுருப்பான். அப்போ தான் லியா ஒன்று நோட் பண்ணுற, பீச்லி காலில் வந்து அந்த டெயில் மார்க் இருக்குது. இதை பார்த்தோன்னா லியாவுக்கு வந்து ஷாக்கு. உடனே பீச்லி கிட்டே கேட்குறா, நீ என்னை இந்த பெய்ஜிங்லேருந்து வெளில கூட்டிகிட்டு போறியா அப்படின்ட்டு. பீச்லி அதெல்லாம் முடியாது, நான் ரொம்ப டேலண்டானவன் தான், நான் ரொம்ப அழகாக டேலண்ட்டாக வேறு இருக்கேன், எனக்கு நிறைய மார்ஷல் ஆர்ட் கலைகள் வேறு தெரியும், அதனால் எல்லாரும் என்னை பார்த்து பொறாமப்பட்டுருப்பாங்க, உன் அளவுக்கு நான் ஒன்றும் நோபல் கிளாஸ்னால் இல்லை தான் அப்படின்னு பீச்லி பேசிகிட்டு இருப்பானா. உண்மையிலே முட்டா பையன் தான் போல், சந்தேகமே இல்லை அப்படின்னு லியா மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருப்பா. அப்போ தான் லியாவுக்கு ஒன்று ஞாபகம் வருது, இங்கேருந்து 100 மைல் தொலைவில் தான் மன்சூரோட வாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே பீச்லி கிட்ட சொல்வா, யாரோ ஒருத்தங்க தனியான் புத்தகத்தை சீக்கிரட்டாக திருடுறதுக்காக பிளான் போட்டுட்ருக்காங்க, அவங்க மட்டும் அதை கைப்பற்றிட்டாங்கன்னு வை, இந்த பெய்ஜிங்க்கே ரொம்ப பெரிய ஆபத்தாக வந்துடும், அவங்கள எப்படியா ட்ராப்பில் சிக்க வச்சு அவங்க பிளானை வந்து சக்ஸஸ் ஆகாமல் பார்த்துக்கணும், எனக்கு நிறைய மார்ஷல் ஆர்ட் கலைகள்லாம் தெரியும், அது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன், இதனால் நீ ஃப்யூச்சரில் பெரிய மாஸ்டராக கூட வரலாம் அப்படின்னு லியா சொல்வா. லியா சொன்னதெல்லாம் கேட்கவும் பீச்லியும் வந்து ஓகேன்னு சொல்லிடுவான். ஆனால் என்ன 2 கண்டிஷன் இருக்குது அப்படின்னு லியா சொல்வா. ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஒன்றால் யுவானோட உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு லியா சொல்வா. லியா சொன்னதை கேட்கவும் பீச்லியும் நான் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் யுவானுக்கு எந்தவித ஆபத்து வராது அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவான். லியாவுக்கு பீச்லி ஃப்யூச்சரில் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு யுவானை வந்து சண்டை போட்டு அவனை வந்து இதுவும் கொன்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராமிஸ் வந்து வாங்கிட்டு இருப்பான். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, கிட்டவா, நான் மிஸ் ஆன மாஸ்டரோட ஒய்ஃப் மாதிரி நடிக்க போகிறேன், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு லியா சொல்வான். அடுத்த நாள் காலையில் விடியறதுக்கு முன்னே கரைஜில் இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது லியாவும் பீச்லையும் பேசிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து வண்டி நின்றுமா. என்னன்னு வெளில வந்து பார்த்தா யுவான் சீக்கிரட்டாக லியா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பான் ஒரு பாதுகாப்புக்காக. லியா யுவானை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவன் கிட்ட போய் நின்றுக்குவா.
யுவான் பீச்லிக்கு மார்ஷல் ஆர்ட் கலையெல்லாம் சொல்லித்தரேன் நான் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்கும் பீச்லிக்கு என்னால் சந்தோஷமாக இருந்தாலும் லியா வந்து பீச்லி வந்து தடுத்துருவா. ஏன்னா இதனால் பீச்லி வந்து யுவானுக்கு வந்து சண்டை வந்துருமோ இல்லை கொண்டுருவானோ கதையில் வர மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவனை வந்து தடுத்து வச்சிருப்பான். இல்லை எங்களுக்குள்ளே கொஞ்சம் பேச வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீச்லி வந்து லியா தனியாக கூப்பிட்டு போய் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்ருப்பான். வெளியில் என்னதான் எல்லா பேர்த்துக்கு முன்னாடி லியா வந்து பீச்லி வந்து மேடம்னு கூப்பிட்டாலும் சரி, இவங்க 2 பேர்த்துக்கு இடையில வந்து லியா தான் வந்து மாஸ்டர். ஸோ லியா வந்து இப்போ அவன் மாஸ்டர்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். நீ ஃபர்ஸ்ட்டு மார்ஷல் ஆர்ட் கலைகளை கற்றுக்கிறத விட ரெப்புடேஷனை பில்டப் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒன்றும் கத்தி சண்டை போடுற மாதிரி ஒன்றும் கிடையாது தான். ஆனாலும் நீ பெண்ணை பிடிச்சி நீ எழுதக்கூடிய அந்த கலைகள்னால நீ ரொம்ப பெரிய உச்சத்துக்கு வந்து போக முடியும். நான் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச நிறைய கலைகள்லாம் உனக்கு சொல்லித்தரேன். அது மூலமாக நீ கண்டிப்பாக ஒரு பெரிய கவிஞனா கூட வருவ. நீ கண்டிப்பாக கத்தி சண்டை போடுறதோடு சேர்த்து இதுலேயும் நல்லா ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு லியா சொல்லிகிட்ருப்பான். இந்த சைட் லீ யுவான்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்ருப்பான். சார் பேலஸ் மாஸ்டர் வந்து ஷியோஷோவுக்கு வந்து போய் பொறுப்பேற்றுக்க போகிறாரா சார்? யாருக்குமே லியாவும் பீச்லியும் இங்கே தான் இருக்காங்கன்னு தெரியாது சார் அப்படின்னு இவன் சொல்லிகிட்டு இருப்பான். எல்லாமே நம்ம பிளான் படியே போகட்டும், யாருக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு யுவான் பேசிகிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்தா ஹாசினி வேகமாக ஓடி அங்கே வருவா. யுவான்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான். சார் லியா மேடமும் பீச்லியும் வந்து தனியாக ரூமில் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லுவான். நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் எதுவும் இருக்காது. லியா வந்து குழந்த மாதிரி, அவளாம் அந்த மாதிரி எந்த வித தப்பும் பண்ண மாட்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத. பீச்லி அவனுக்கு வந்து பிடிக்கும் தான், சும்மா பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு யுவான் சொல்லுவான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. பீச்லேயும் லியாவும் எங்கே போனாலும் ஒன்றா சுற்றிட்டு இருப்பாங்களா. இதெல்லாத்தையும் யுவான் பார்க்கும். யுவானுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். வழியில் வரும்போது 2 பேரை பார்த்து அவங்கள மாட்டி என்னமோ பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கதை சொல்லிட்டு இருப்பார். கதை சொல்லிட்டு இருக்கிறவர் வந்து நாதனை பற்றி பேசிகிட்டு இருப்பார். நாதனை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்போ அவங்களோட பிக்சர் வேணால் நாங்கள் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைஞ்ச டிராயிங் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த டிராயிங் பூரா விற்று தீர்ந்து போயிடும். இதெல்லாத்தையுமே வந்து லியாவும் அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பான். பார்க்கவும் அவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். உடனே அவளோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நேராக யுவான்கிட்டே போய் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவா. ஆமாம், நீ என்கிட்ட என்ன சொன்ன? என்கிட்ட ஒரு பிளான் சொல்லிட்டு நீ ஒன்று பண்ணிட்டு இருப்பியே, என்ன நீ இப்போ சொல்லியே ஆகணும், என்ன செஞ்ச நீ அப்படின்னு கேட்பா. யுவானுக்கு லியா பீச்லி கூட சேர்ந்து சுற்றுறது பிடிக்கவே இல்லை. அதனால் கடுப்பாயிட்டு நீ ஏன் அவன் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்பா. நான் சும்மா அவன் கூட வெளில தானே போனேப்பா, அதனால் என்ன அப்படின்னு லியா கேட்பா. அதனால் என்னவா, எல்லாமே பிளான் படி தான் போகுது, அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் நீ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறத வச்சுட்டு யாராவது கேள்வி கிண்டல் பண்ணி பேசினாங்கன்னா அதெல்லாம் உண்மையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் நான் இப்படி சொல்லி பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குதுல்ல. நீ என் கூட மட்டும்தான் சேர்ந்து சுற்றணும், இந்த மாதிரி வேறு எவன் கூட சேர்ந்து சுற்றக்கூடாது. அந்த பீச்லி மாதிரி முட்டாவன் கூட நீ சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருப்பியா, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்க கிடையாது. நான் மட்டும் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் தான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு யுவான் பேசிகிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்கவும் லியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் நான் செஞ்சதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதே, நான் எல்லாமே பிளான் பண்ணி தான் போயிட்டுருக்கு, நீயே பின்னா பேசிகிட்ருக்கு, நீ பண்ணுறதுதானே தப்பு, பின்னா பேசாத நீயே அப்படின்னு லியா சொல்லிகிட்ருப்பான். உடனே லியாவை வந்து யுவான் ஹக் பண்ணிக்குவா. 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லியா வந்து சிரிச்சிட்ருப்பா. இந்த சைட் மாயா அவளோட பிளேஸ்க்கு வந்து பார்த்தா அங்கே இருக்க எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. வழியால் துடிச்சிட்ருப்பாங்களா. எல்லாத்தையும் மாயா பார்க்கவும் மாயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நின்றுட்டுருப்பா. லியாவும் எப்பயும் போல் வந்து வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து யுவான் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் போட்டுட்ருப்பாங்க. யுவானையும் பீச்லேயும் நிற்க வச்சு லியா வந்து பெயிண்டிங் பண்ணி தர சொல்லி கேட்டுட்ருப்பா. இந்த போஸ் வேணா அந்த போஸ் கொடுங்க அப்படின்னு மாற்றி மாற்றி போஸ் கொடுக்க சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பீச்லேயே தனியாக கூப்பிட்டு வச்சு யுவான் பேசிகிட்டு இருப்பான். அம்மா நீ லியாவை பற்றி என்னடா நினைக்கிற அப்படின்ட்டு. லியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா தூங்கணும். காலையில் 8 மணி ஆனாலும் வந்து எந்திரிக்கக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துடணும். அதுலேயும் நல்லா சூடாக கேக்குனா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டுமா அவங்க ரொம்ப சோம்பேறியும் கூட. அவங்களுக்கு எந்தவித மார்ஷியல் ஆர்ட் கலையும் எதுவுமே தெரியாது. பீச்சை பூக்க வைக்கணும் அப்படின்னா சுடுதண்ணில் போடணும் அவசியமே இல்லை. அதுவாக பூக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறமேட்டுக்கு அப்சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே லியா மாடியிலேருந்து கேட்டுட்ருப்பா. இந்த மாதிரிலாம் லியாவை பற்றி பேசாத, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் அடுத்தவங்க மேலே ரொம்ப இறக்கம் காட்டக்கூடிய ஒரு பணிவான பொண்ணு, அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருப்பான். யுவான் சொல்கிறது எல்லாத்துமே லியா மேலேருந்து தானே கேட்டுட்ருப்பான். அதை கேட்கவும் லியாவால் சந்தோஷத்தை அடக்க முடியாதனால ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பா. லியா சின்ன வயசில் நல்லா ரிச்சாக தான் இருந்தா. இனிமேல் அப்படி தான் இருக்க போகிறா. எனக்கும் லியாவுக்கும் கல்யாணம் ஆகி 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நானும் அவ்வளோ ரோமியோ ஜூலியட் மாதிரி அப்படி நல்லா லவ் பண்ணியிருக்கோம். உனக்கெல்லாம் என்ன தெரியும்? இன்னும் 3 ஜென்மம் ஆனாலும் சரி என்னையும் லியாவும் பிரிக்கவே முடியாது. அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த உலகத்தில் நான் மட்டும் தான் அவளை பாதுகாப்பேன். என்னை தவிர வேறு யாராலும் அவளை நல்லா பார்த்துக்க முடியாது அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருப்பான். யுவான் சொன்னதெல்லாம் கேட்கவும் பீச்லி சொல்வான். நீங்கள் எந்த அளவுக்கு லியா மேலே அன்பு வச்சுருக்கீங்க எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. கண்டிப்பாக பாய் என்னை செலக்ட் பண்ணுறாலும் ரிஜெக்ட் பண்ணுறாலும் அதனால் 2வது பட்சம், அதனால் எனக்கு தேவையில்லாது. நான் இன்னிலேருந்து நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன், என்னை வந்து அப்செட் பண்ணிக்கோங்க அப்படின்னு பீச்லி வந்து நீடோன் போட்டு கேட்பான். யுவானை வந்து அப்செட் பண்ணிக்குவான். இது எல்லாத்தையுமே நம்ம லியா மேலேருந்து பார்த்துட்ருப்பா. சரி எல்லாமே நான் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்துக்கணும், நீ பார்த்து அதிக பிரசங்க மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு யுவான் சொல்வான். சொல்லிட்டு எல்லாம் சரிதான் மாஸ்டர், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீச்லி சொல்லிட்டு இருப்பான். ஆனால் பீச்லி தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவான்.
வெளியில ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பான். அவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பீச்லயே அவங்க 2 பேத்துக்கு இடையில வந்து விலக்கி விட்டுருவான். அந்த பொண்ணுகிட்ட இந்த பையன் தப்பா நடந்துக்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பீச்லயே அங்கே வந்து பேசிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் நம்ம லியா பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பீச்லயே கூப்பிட்டு வச்சு திட்டிட்டு இருப்பான். அது மேலே ஒரு பேப்பரை தூக்கி போடுவான். ஏன்னா இவன் வந்து அந்த பையனோட கையை வந்து உடச்சிருப்பான். அதனால காம்பன்சேஷனுக்காக வந்து எனக்கு வேணும்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அவன் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர். அவன் எப்படி இருந்தால் உனக்கு என்னடா பாப்பா காம்பன்சேஷன் கேட்டு நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்கான். ஒரு வேலையை உனக்கெல்லாம் உருப்படியாக செய்ய முடியாது. தேவையில்லாத வேலை நீ எதுக்கு தலையிட்டு இருக்கிற அப்படின்னு லியாவை திட்டிட்டு இருப்பான். எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா நடக்கும்னு சொல்லிட்டு நான் என்ன வேணும் நான் செஞ்சேன் அப்படின்னு பீச்சில் பேசிகிட்டு இருப்பான். லியா வந்து கோபமாக உட்காந்துருப்பாள். அப்பன்னு பார்த்து ஒரு வெயிட்டர் அங்கே வருவார். வந்தோடனே லியா கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவார். அந்த லெட்டர் யார்கிட்ட வந்திருக்கும்னா யுவான்ட்டு தான் வந்திருக்கும். அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நீ ஒன்றும் ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறமும் ஷியோஷுவோட முதல் பகுதியை படித்து முடிச்சதுக்கப்புறம் நீ இங்கேருந்து போக வேண்டியதான். உன்னை திரும்ப உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் விடணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேனே, அதுக்காக பீச்லி வந்து ஹெல்ப் பண்ணுவான். நான் இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கனால இங்கேருந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் லெட்டர் எழுதி வச்சிருப்பான். இதெல்லாம் படித்து பார்க்கவும் நம்ம லியாவுக்கு ரொம்ப அப்செட்டாக போயிடும். அதனால் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே அப்படியே திடீர்னு டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த லெட்டர் வந்து அப்படியே எம்டியாக மாறிடும். என்னது இது அப்படின்னு பீச்லி எடுத்து பார்த்துட்டு இருப்பான். லியாவுக்கு என்ன தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் பீச்லி முன்னாடி எதுவுமே காட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கெல்லாம் யார் விட்டுட்டு போனாலும் கவலை இல்லைப்பா. ஏன்னா சின்ன வயசாக இருக்கும்போது என்னோட அப்பா வேலை தேடி போகிறேன்னு போனவ தான். அவரை பற்றி எந்தவித தகவலும் கிடைக்கல. அப்பயே நான் அழுகலை. இதுக்கெல்லாம் நான் அழுக போகிறேன்னா ஆனால் இந்த விஷயந்தான் அப்படின்னு லியா பேசிகிட்டு இருப்பாளா. இதை கேட்டோன்னே பீச்லி சொல்வான், ஆமாம் யுவான் போனதை நினச்சி உனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல, அதான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறியா பாவம் அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பான். இதை கேட்கவும் லியாவுக்கு வந்து கடுப்பாகி அங்கே இருக்க ட்ரெஸ்ஸை தூக்கி பீச்லி மேலே போடுவான். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அவனுக்கு விட்ட வேலையை பாடுறா அப்படின்னு லியா கத்திக்கிட்டு இருப்பான். சரி வா வேணா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு பீச்லி கொடுப்பான். எப்போ பாரு திங்கிறதுலே தான் இருப்பியாடா நீயே அப்படின்னு லியா கத்திக்கிட்டு இருப்பான். 2 பேரும் சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கே ஆர்டர் பண்ணிக்க ஃபுட் எல்லாமே வந்து யுவானுக்கு பிடிச்சதாக இருக்கும். என்னதான் லியா இவன் முன்னாடி வருத்தப்படாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தாலும் சரி, யுவானை பற்றி அவன் மனசுக்குள்ளேயே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். இந்த சைடு யுவானு லியோ அந்த இடத்துக்கு வந்து நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடம் ஃபுல்லாக கலவரம் நடந்து எல்லாரும் காயப்பட்டு நிறைய பேர் இறந்து போய் ரொம்ப குழப்பத்தோடு இருக்குமா அந்த இடம். இதெல்லாம் பார்க்கவும் தான் யுவானுக்கு வந்து ஞாபகம் வருது. நார்த் பேலஸில் இதே மாதிரி தான் அந்த சீக்ரெட் புத்தகத்தை திருட்டு போனதுக்கப்புறம் அந்த கோட்டையில் இருந்த எல்லாருமே இதே மாதிரி தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நினைவு வந்துட்டு போகும். மாயா கிட்ட வந்து இப்போ 2 கீ இருக்குது. ஒன்று லாக் பண்ணுறது, இன்னொன்று இந்த இடமே ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறது. சிச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஷியோசு புத்தகத்தை திரும்ப நம்ம அடைஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மாயா அந்த புக்கை எடுத்துகிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் கரெக்டான டைம் பார்த்து நம்ம பிளான் படி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு யுவான் பேசிகிட்டு இருப்பான். இப்போ இந்த சைட் மாயா அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே போவான். அங்கே போனால் ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் வந்து இந்த பெண்டன்ட்டை வைப்பான். அந்த பெண்டன்ட்டை வந்துச்சோடனே அந்த பெட்டி ஓப்பன் ஆகுமா, அந்த பெட்டிக்குள்ளே வந்து ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லெட்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாயாவோட அப்பா மாயாவுக்காக விட்டுட்டு போனதாக இருக்கும். 20 வருஷத்துக்கு அப்புறம் இவரும் இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய 5 செக்டரும் இந்த புத்தகத்தை வந்து பங்கு போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய எதிரி இருக்கிறாங்க, இதனால் இவ்வளோ பெரிய நாசமாகும் அப்படின்னு யாருமே நினைக்கவே இல்லை. இந்த சியோசு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அது நிறைய மக்களை வந்து கஷ்டப்படுத்திருக்கு, நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து அழிச்சிருக்கு. அதனால் மாயாவோட அப்பா என்ன பண்ணுறேன்னா அவரோட பவரை யூஸ் பண்ணி இந்த புத்தகத்தை வந்து எப்படியே மறைச்சி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்காரு. அதனால் அந்த மார்ஷியல் ஆர்ட் கலைகள் பற்றின எந்தவித ஒரு சீக்ரெட்டையோ இல்லை இந்த ஒரு ஹிண்ட்ஸையோ வந்து அவர் விட்டுட்டு போகாமல் போயிருக்காரு. இதெல்லாத்தையும் நம்ம மாயா எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டுருப்பா. சைட் லியாவும் பீச்லேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்திருப்பாங்க. அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்கிட்ட லியா கேட்பா, வந்தாங்களா? ஆமாம் சார், இந்த சைட் யாரும் 2 பேர் கப்பல்ஸ் மாதிரி வந்தாங்களா அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. அந்த ஓனர் அந்த மாதிரி யாருமே வரலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் மேலே இருக்க ஒரு பொண்ணு, வாங்க மேடம் மேலே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. உடனே பீச்லேயும் மாயாவும் வந்து மேலே போவாங்க. மேலே போய் பார்த்தா அங்கே 2 பேர் உட்காந்துருப்பாங்க. பீச்லேயே பார்த்தோன்னே அங்கே இருக்கவங்க வந்து பீச்லேயே வந்து அட்டாக் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை பார்த்தோன்னே லியா வந்து தன்கிட்ட இருக்க ஓல்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த பவுடரை வந்து தூவி விட்ருவா. இதனால் அவங்க 2 பேரும் மயங்கி விழுந்துருவாங்க. முன்னாடி யுவான் எப்படி லியா வந்து மண்ணுக்குள்ளே வந்து புதைச்சி வச்சுருப்பான் தலையை மட்டும் விட்டுட்டு, அதே மாதிரி இவங்க 2 பேர்த்தையுமே வந்து லியா வந்து மண்ணுக்குள்ளே வந்து புதைச்சி வச்சுருப்பான் தலையை மட்டும் விட்டுட்டு. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், மேடம் எங்களை வந்து விட்டுருங்க, நாங்கள் அப்பாவி, நாங்கள் எந்தவித தப்பும் பண்ணலை, தெரியாமல் இப்படி நடந்து போச்சு மேடம், நானும் அவனும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்கோம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்களே, ஒரு தடவையாவது அவன் கையை பிடிச்சிக்கிறேன், எங்கள் 2 பேர்த்து ஒன்றா கூட புதைச்சி வச்சுருங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். இந்த பொண்ணு சொன்னதை கேட்கும் லியாவோட மனசு வந்து இறங்கிடும். ஆனால் அவங்க 2 பேர்த்தையும் வந்து ரிலீஸ் பண்ணி விட்ருவான். அன்றைக்கி நைட் லியா தனியாக தன்னோட ரூமில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். யுவான் இந்த மாதிரி தனியாக போயிருக்கானே, அந்த தன்யான் புத்தகத்தோட கீழ்ப்பகுதியை தேடி போகிறது ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷயம், அவன் ஏன் என்கிட்ட வந்து ஒரு குட் பை கூட சொல்லாமல் போனான் அப்படின்னு சொல்லிட்டு லியா வந்து கொஞ்சம் கோவமாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது, அவனால் பார்த்து பத்திரமா இருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லியா வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாள்.
அடுத்து என்ன நடக்குதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.